मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमते रम्यजामातृ मुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्। श्री माधूर रामनिवास सुगुरोः पादाब्ज सेवारतम् आत्रेयान्वय वेंकटार्य कृपया संप्राप्त वाग्वैभवम्। श्रीशैलेश यतीश सुंदरवरात् संप्राप्त तुरीयाश्रमम्। श्री अप्पन् परकाल सम्यविवरं सेवे कृपाम्बोधिम्। मासितनिल कार्तिகையில் மந்துதித்தோன் வாழியே மாமுனிவன் மலர்ப்பதங்கள் மறவாதோன் வாழியே உலகாசிரியனருள் நிற்கரைகள் உகந்திருப்போன் வாழியே உய்வுக்கு உடையவரே என உணர்த்திட்டோன் வாழியே காரப்பங்காடு வெங்கடாச்சாரியர் அடிபணிந்தோன் வாழியே அவ்வாரியரின் கருணையிலே நிலைத்து நிற்போன் வாழியே திக்கட்டும் திருமால் பேரோதி நடந்து வந்தோன் வாழியே எம்பால் பரகால இராமானுஷர் திருவடிகள் வாழியே. ஸ்ரீமத் வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச விப்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருந்த கீர்த்தி மூர்த்தியாய் எழுந்தருளி இருக்கிற ஸ்ரீ அப்பன் பரகால ராமானுஜ எம்பாஜியர் சுவாமியினுடைய சதமானோத்சவத்தை முன்னிட்டு எம்பெருமானார் திருவவதரித்த திவ்ய கஷேத்திரமான இந்த ஸ்ரீபெரும்புதூரில் விசேஷமான காரியக்கிரமங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு தற்சமயம் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீமத் வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச விப்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீபெரும்புதூர் அப்பன் உலகாரிய ராமானுஜ எம்பாஜியர் சுவாமியினுடைய முன்னிலையிலே பாகவதர்களான சீரிய பெருமக்களான உங்கள் அனைவரின் திருமுன்பே அடியனுடைய உபன்யாசத்தை தொடங்குகிறேன். ஜிஎஸ் சுவாமிக்கும் உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பிரணாமங்களை சொல்லிக்கொண்டு ஸ்ரீராமாயணமும் சரணாகதிங்கிற தலைப்பிலே சில வார்த்தைகள் பேசத் தொடங்குகிறேன். நம்முடைய எம்பாஜியர் சுவாமி, அதாவது நூற்றாண்டு விழா கண்டருளும் மகனீயர், பழகுவதற்கு இனியவர். அந்த சுவாமியை அடியே பூர்வாசிரமத்திலும் சேவித்திருக்கிறேன். 2005 ஞாபகம். முதல் தடவை மயிலாப்பூர் கேசவ பெருமாள் சந்நிதியிலே அடியேன் திருப்பாவை உபன்யாசம் மார்கழி மாதம் நிகழ்த்தினேன். அப்ப சாத்து வரைக்கும் அந்த சுவாமி எழுந்தருளி அடியனை விசேஷமாக அனுகிரகித்தார். அப்ப கிரகஸ்தாசிரமியாக தான் இருந்தார். பயனாவர், நம்ம வெள்ளவெளி என்ற தாடிக்கு சொந்தக்காரர், ரொம்ப பழிச்சு இருந்தார் சுவாமி. கண்ணாடி போட்டு நிபர்வானாரான்னு இருக்கார். அந்த சுவாமி வரப்போறாருன்னு அடியனுக்கும் அப்போ தெரியாது. ஆனா சாட்டுமலை வைபவத்திற்கு அவர் எழுந்தவரை இருந்து அடியனை அனுகிரகித்தார். பிற்பாடு ஓரிரு மாதங்களிலே அவரை ஜிஎல் சுவாமியாக சேவிக்கிற பாக்கியம் நமக்கெல்லாம் வாய்த்தது. குமாரவாடி சுவாமி
எம்பாஞ்சிய சுவாமியாக பட்டமேற்றுக் கொண்டார் அப்படின்னு நாடெங்கிலும் பேச்சாக இருந்தது. அப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டது தகுதியான ஒரு நபர் துரியாசிரமத்தை ஸ்வீகரித்திருக்கிறார், சந்நியாச ஆசிரமத்தை ஸ்வீகரித்திருக்கிறார். ஏன்னா அவர் கிரகஸ்தாசிரமியாக வாழ்ந்த காலத்திலேயே துறவியை போல வாழ்ந்தவர், எம்பெருமானாருக்காகவே தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். இப்படியே சொல்ற இந்த கருத்து அவருடைய கொள்கைகளிலிருந்து சில பேர் வேறுபட்டிருந்தாலும் கூட அவர் சம்பிரதாய பணிகளுக்காக செய்திருக்கிற விஷயங்களை புறந்தள்ள முடியாது. ஏன்னா உலகத்தினுடைய இயல்பு சில பேர் நமக்கு பிடிக்கும், சில பேரை பிடிக்காது. அதுக்கு காரணங்கள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இப்போ ஒரு வார்த்தைகளையே சொல்றேன், அந்த சுவாமியை சில பேர் பிடிக்கலன்னு கூட வச்சுக்கோங்க ஒரு வார்த்தைக்காக. ஆனால் அவர் செய்திருக்கக்கூடிய சம்பிரதாய பணிகள், அவருடைய உழைப்பை ஒருவரால் மறுதளிக்க முடியாது. கிராமம் கிராமமாக அவர் செய்திருக்கிற அந்த பிரச்சார பணி இருக்கிறது பாருங்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்னமேயே செய்து காட்டிய பெருந்தகை அவர். எதையும் எதிர்பாராமல் செய்தவர். 4000 திவ்ய பிரபந்தங்களை வெறும் 40 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் அச்சிடவித்து அதை இலவசமாக பலருக்கும் விநியோகித்தவர். அவருடைய நோக்கம் என்னவா இருந்தது? எல்லோரும் திவ்ய பிரபந்தங்களை கற்க வேண்டும். ஏன்னா திவ்ய பிரபந்தங்களை விட்டால் பகவானை அடைவதற்கு சுலபமான வழி மற்றொன்று கிடையாது. பகவான் உறுதியோடு இருக்கிறார். யாருக்கெல்லாம் திவ்ய பிரபந்தத்திலே ஒரு அன்பயம், ஒரு பிராவண்யம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் நான் மோட்சமே கொடுப்பேங்கிறார் அவர். திவ்ய பிரபந்தத்துல ஈடுபாடு இல்லை, அதுல அன்பயம் இல்லை, ஒரு பல்லாண்டோ திருப்பாவையோ கூட உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டால் உங்களுக்கு மோட்சம் தருவதில்லை அவர் உறுதியாக இருக்கிறார். அப்ப பார்த்தா நம்முடைய எம்பாஞ்சிய சுவாமி பகவானும் உறுதியா இருக்கான். அப்ப இந்த மக்கள் பெருமானை நிச்சயமாக அடைய வேண்டும், அவனை இழந்து இவர்கள் வேதனைப்படக்கூடாது. நாமே புத்தகத்தை பதிப்பித்து அத்தனை பேருக்கும் கொடுப்போம். அன்னவர்களிலே ஒரு சிலராவது அந்த பாஷணங்களை கற்று தேர்ந்து அல்லது பார்த்தாவது அனுசந்தானம் பண்ணி பகவானுடைய கிருபைக்கு பாத்திரபூதர்களாகி அவனுடைய இன்னருளை பெற வேண்டும் என்று பாடுபட்டார். நம்முடைய நன்மைக்கு நாம் முயற்சி செய்வதுங்கிறது நம்முடைய சம்பிரதாயத்துக்கு விரோதம். நான் தெரிஞ்சுக்கணும். நான் நன்னா இருக்கணும்னுட்டு நான் முயற்சி செய்யவே கூடாது. நான் நன்னா இருக்கணும்னுட்டு பகவான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நான் நன்னா இருக்கணும்னு நான் முயற்சி செய்தேனாவில் நான் நன்னா இருக்கணும்னு அவன் செய்கிற முயற்சிக்கு அது தடையாகும். நல்லா கேட்கும். ஏன்னா அவர் முயற்சி பண்றார், நானும் முயற்சி பண்ணேன்னா அதை பகவான் விரும்ப மாட்டான். இதுக்கு நிறைய உதாரணம் கூட சொல்லுவார். ஒரு ராஜாவுடைய மனைவி அவ வீதியில பிச்சை கேட்டு போனான்னு வச்சுக்கோங்க, ராஜா கவலைப்படுவாரா கவலைப்பட மாட்டாரா? நான் ராஜாவா இருக்கேன், 8 திக்கும் எனக்கு கீழே தான் இருக்கு, நான் ஒரு குடையின் கீழே வீட்டிற்கு ஆட்சி செலுத்தும் மாமன்னனாக இருக்கிறேன், என் மனைவி வீதி தோறும் புகு பிச்சை எடுத்து ஜீவிக்கிறாள் அப்படின்னா ராஜா ரொம்ப கவலையை கொடுக்குமா கொடுக்காதா அந்த செய்தி? அவர் ராணியை கண்டிப்பாரா மாட்டாரா? அதை போலத்தான் நம்மை காப்பதற்கு பகவான் இருக்கும்போது நம்முடைய முயற்சிகளை நாம் செய்தோம்னு சொன்னால் அது பட்ட மகிழ்ச்சி வீதி தோறும் புக்கு பிச்சை எடுத்து ஜீவிப்பதற்கு சமமானது. அதனால் அதை நாம் செய்வதுங்கிறது கூடாது. அவர் ரட்சிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் ஆச்சாரியர் என்ன பண்ணுவார்? அந்த பகவான் பாராமுகமாக இருக்கிறான்னு சொன்னார். இப்ப ராணிக்கு தெரிஞ்சு போச்சு, வீதியில போய் பிச்சை எடுத்து நாம சாப்பிட்டா அது ராஜாவுக்கு குறைய தெரிஞ்சு போச்சு. இப்ப ராஜாவுக்கு சோறு போடலைன்னா என்ன பண்றது? அப்ப ஆச்சாரியர் என்ன பண்ணுவார்? அந்த ராஜாவுக்கு எடுத்து சொல்லுவார். ஒரு தாயார் பண்ணுகிற காரியத்தை ஆச்சாரியரும் பண்ணுகிறார். நமக்காக பகவானிடத்துல பரிந்து பேசி நம்மிடத்திலே அவன் அனுகிரகிக்கும்படி செய்கிற காரியம் அதுதான் தாயாருடைய காரியம். அதே காரியத்தை தான் ஆச்சாரியரும் செய்கிறார். அப்ப இந்த மலிவுநிலை பதிப்பு 4000 பிரபந்தம் இதெல்லாம் போட்டு நமக்கு கையிலே கொடுத்து நமக்காக அவர் பெருமானிடத்திலே பிரார்த்தித்து நாமும் பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு பேருதவி புரிந்தவர்
சுவாமிக்கு முன்பு எழுந்தருளிருந்த எம்பாவதிய சுவாமி. நாம் அனைவரும் அவரை சேவித்திருக்கிறோம். அவருடைய இன்னலுக்கு நாம் அனைவரும் பாத்திர புத்தர்களாக ஆகியிருக்கிறோம். ஒரு வார்த்தை அவரை பற்றி முக்கியமாக சொல்லணும். அவருக்கு 91-92 திருநட்சத்திரம் இருக்கிற போது காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாள் அவரை வரவழைத்து விசேஷமாக அனுகிரகித்தார். அது என்ன விசேஷமாக அனுகிரகித்தார்னால், பெருமாளுடைய திவ்யமான ஷடாரி இருப்போ அந்த ஷடாரியை சிறு பல்லக்கிலே எழுந்தருள பண்ணி மேல தாளங்களுடன் வாத்திய விசேஷங்களுடன் அந்தரங்க கைங்கரிய பரவர்களுடன் அர்ச்சக பரிசாரகர்கள், மணியக்கார சுவாமி, தேவஸ்தான நிர்வாகிகள் இப்படி அத்தனை பேருமாக புடைசூழ்ந்திருந்து காஞ்சிபுரத்தில் 16 கால் மண்டபம்னு உண்டு. வரலாறு பெருமாள் சன்னதிக்கு முன்பு நீங்கள் ஒரு 100-150 அடிகள் நடந்து இருக்கலாம்னா ஒரு 16 கால் மண்டபம் இருக்கும். அந்த இடத்துல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் குழாம் சூழ சுவாமி எழுந்தருளி இருந்தார். அடியவர்களெல்லாம் கூட இருந்தோம். சன்னதியிலிருந்து சகல வரிசைகளுடன் ஷடாரி எழுந்தருள பண்ணப்பட்டு சுவாமிக்கு விசேஷமான அருளப்பாட்டுடன் தேவப்பெருமாள் தன்னுடைய துயரது சுடரடிகளை சுவாமிக்கு பஞ்ச முத்திரையோடு விசேஷமாக மரியாதை பண்ணி உள்ளுக்குள்ளே அழைத்து கொண்டு போய் அத்தனை சந்நிதிகளையும், அது தாயார் சந்நிதி ஆகட்டும், பெருமாள் சந்நிதி ஆகட்டும், சுதர்சன ஆழ்வார் சந்நிதி, ஆழ்வார் சந்நிதி, மாமுனிகள் சந்நிதி, தேசிகன் சந்நிதி, உடையவர் சந்நிதி, எல்லா சந்நிதிகளிலும் விசேஷமான மரியாதைன்னு சொன்னால் அந்த தருணம் நாங்கள் எல்லாம் ஆகாசத்திலே பறப்பதாக உணர்ந்தோம். எங்கள் பாதங்கள் எல்லாம் பூமியிலே படவே இல்லை. அப்ப சந்நிதிக்குள்ளே கடம்பர சுவாமியோட நிறைய பேர் ஒரு இடத்துல அமர்ந்திருந்தார்கள். அடியும் அவர்களோட பேசுற ஒரு சந்தர்ப்பம் அந்த சமயத்திலே வாய்த்தது. அவர் சில பேர் சொன்னா, இந்த மட்டத்துக்கு ஒன்றும் பெரிய மரியாதைகள்லாம் இந்த சந்நிதியில ஏற்பட்டு இருக்கவில்லை, இது புதுசுதான், நம்ம பெருமாட்டுக்கு உள்ளப்பட்டா நடக்கிறது அப்படின்னு சொன்னார்கள். அடியத்தில் அப்படி ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த தன்னம்பிக்கை, சுயநம்பிக்கை, விடாமுயற்சி, இதை பற்றியெல்லாம் பல பேர் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கார், பல புத்தகங்களை பதிப்பித்திருக்கிறார்கள். இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தேன். என்னன்னு கேட்டா, 92 வயசுல கூட ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் அளிக்குங்கிறதுக்கு நம்முடைய சுவாமி தான் உதாரணம்னு சொன்னேன். மற்ற விதேசத்தை எம்பெருமான் வேண்டத்தில் மரியாதை பெறுவதுங்கிறது அதை பராச தட்டுல ஒரு தட்டுல வச்சிருந்தோம். தேவப்பெருமாள் மரியாதை பெறுவதுங்கிறது அதை இன்னொரு தட்டிலே வைத்து விடுங்கள். இந்த தட்டு கனத்திருக்கும், கனத்திருப்பதாலே தாழ்ந்திருக்கும், கனத்து தாழ்ந்திருப்பதாலே உயர்ந்திருக்கும். அந்த நில தேவப்பெருமாள் சன்னதிக்கு உண்டு. அவர் 92 திருநட்சத்திரத்திற்கு தேவப்பெருமாள் அவர் விசேஷ அனுகிரகத்தை நிர்ணயித்த கிருபையை பண்ணி விசேஷமான மரியாதைகளை அவருக்கு செய்திருக்கிறான்னு சொன்னால், அடி எனக்கு இருக்கிற சுவாமிகளுக்கு சொன்னது அதுதான். எத்தனை வயசானாலும் பெருமான் அருளுவான்கிற நம்பிக்கையோடு இருங்கள், அவன் அருளுவான். அந்த நம்பிக்கை நம்ம இடத்துல இருந்துனால் நிச்சயம் அவன் ரட்சிப்பான். நம்பிக்கை, நம்பெருமாள் கை, இந்த 2 தான் நம்ம நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒன்று நம்பிக்கை இருக்கணும், நம்பெருமாள் கை அது துணை இருக்கிறதுங்கிற நம்பிக்கை வேண்டும். இருப்பா எதுவும் நடந்துவிடும். சுவாமியை பற்றி நாம் பற்பல அவருடைய வைபவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் தமக்கு வாய்த்த சீரிய பெருமையாக எதை கருதி இருந்தார் அப்படின்னா, கார்பங்காடு சுவாமியுடைய அனுகிரகத்துக்கு அவர் பாத்திரபூத்தராக இருந்தார். கார்பங்காடு சுவாமியிடத்தில் பல அன்பர்கள், பல மனிதர்கள் அவரிடத்தில் அன்பைத்து காலட்சேபம் செய்தார்கள். முக்கியமானவர்களாக சொல்லணும்னால் ஸ்ரீமத் வேதவாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியர்களான சகாபிஷேகம் கோவிந்த நரசிம்மாச்சாரிய சுவாமி, வாதமிருதவர்ஷி வேளுக்குடி வரதாச்சாரிய சுவாமி, அதே போல பிள்ளலோகம் சுவாமி, இப்படி சில பேர் சுவாமியின் இடத்துல கார்பங்காடு வெங்கடாச்சாரிய சுவாமி, இப்படி சில பேர் அதிலே ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். முதல்ல ஒரு சில பேர்களை கார்பங்காடு சுவாமி தயார் செய்து விட்டார். பிற்பாடு அவர்களிடத்திலே கல்வி கற்க வந்தவர்களுக்குள்ளே முக்கியமானவர்கள்னு சொன்னால் விருந்தாவன் கோவர்தன ரங்காச்சாரிய சுவாமி, அதே போல மைசூர் தாத்தாச்சாரிய சுவாமி, அதே போல நம்முடைய எம்பார்ஜிஎஸ் சுவாமி. இதில் எம்பார்ஜிஎஸ் சுவாமிக்கு என்ன பெருமை அப்படின்னா, ராமனுக்கு இலக்கு வர போல கார்பங்காடு சுவாமிக்கு நம்முடைய பூர்வாசிரமத்தில் குமாரவாடி சுவாமி அப்படி விளங்கினார். கார்பங்காடு சுவாமி பேர்ல ஒரு துரும்பு கூட விழாமல் பார்த்து கொள்ளுகிற அளவுக்கு அவரிடத்திலே பதிவு தம்முடைய இறுதி மூச்சு வரை
நீங்கள் அவரை எங்கே பேச அழைத்தாலும் சரி, காக்கங்காடு சுவாமியுடைய மகிமைகளை பெருமைகளை எடுத்து சொல்லிவிட்டுத்தான் ஒரு பாசனம் கூட அவரை பற்றி பண்ணி வச்சிருக்கார். அந்த பாசனத்தை பாடித்துத்தான் உபன்யாசத்தை அவர் ஆரம்பிப்பார். முக்கியமா சொல்லுவார், ஒரு பொருளாக அடி இருக்கிறேன்னு சொன்னார், அதற்கு அவர் தான் காரணம்னுவார். வேடிக்கையா ஒரு விஷயம் சொல்றேன், சுவாமி தப்பா திருவுள்ள பத்தக்கூடாது. அந்த சுவாமி அரசியலில் ஈடுபட்டு இருந்தவர். ஆனா பின்னாள்ல அரசியல் அவரை அண்டவே இல்லை. நம்முடைய சுவாமிக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை. சமீபத்தில் அரசியல் அண்டி விட்டது. அவர் அண்டினார்னு சொல்ல மாட்டேன், அரசியல் அண்டி விட்டது. அந்த சுவாமி அரசியலில் இருந்தார். அடிக்கடி பார்க்கறச்செல்லாம் இருந்து சொல்லுவார், நான் நாஸ்திகனாகவும் இருந்தேன், நான் நாஸ்திகனாகவும் இருந்தேன், பத்திரிகைகள்கிட்ட வேலை பார்த்தேன். அப்படி சுற்றி கொண்டிருந்த எண்ணத்தான் எம்பெருமானார் தம்முடைய தர்மத்தை பரப்புவதற்காக தீர்மானித்தார்னு சொன்னால், இல்லைன்னு சொன்னவன் உண்டுன்னு சொல்ல சொல்லி பிரச்சாரம் செய்ய வைத்தான். இதை அடிக்கடி சொல்லுவார். அத்தனை சிறந்தவர், மഠத்திற்கு அனைவரும் வர வேண்டும்னு நம்முடைய சுவாமியை போலவே அபிப்பிராயம் மிக்கவர். நம்முடைய சுவாமி அவருடைய வழித்தடத்தையே பின்பற்றி மഠத்தினுடைய அபிவிருத்திக்காக பாடுபட்டு வருகிறாருங்கிறது நமக்கு எல்லாம் ரொம்ப ஆறுதலான விஷயம். எல்லோரும் மഠத்திற்கு வர வேண்டும், பிரசாதப்பட வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆசை மிக்கவர். வருகிறவர்களிடத்துல வாஞ்சையோடு பேசுறவர். அந்த திருநெறிக்கு அவருக்கு எத்தனை சௌகரிய குறைச்சல் இருந்தாலும் அவனை எல்லாம் வெளிக்காட்டி கொள்ளாமல் ரொம்ப அன்போடு விசாரித்து பண்போடு விசாரித்து சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறவர். அவருடைய சதமானோத்சவங்கிறத இந்த வேளையிலே நாம் கொண்டாடுகிறோங்கிறது நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம். அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஸ்ரீராமாயணம் சரணாகதிங்கிறது. உபன்யாசம் விஷயத்தை பற்றி பேசணும்னு தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் விழா நாயகரை பற்றி பேசணுமா வேண்டாம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ரீராமாயணம் எல்லாருக்கும் தான் தெரியும், சரணாகதி எல்லாருக்கும் தான் தெரியும், சுவாமியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அது தெரியாதுங்கிறது அர்த்தம் கிடையாது. இருந்தால் அவரை பற்றி பேசி பொழுதுபோக்குகைங்கிறது சடமானோத்சவத்துக்கு செய்யத்தக்க வேலை, செய்ய வேண்டிய காரியம் அதுதான்ங்கிறதுனாலே சில வார்த்தைகளை முதலிலே விண்ணப்பித்தேன். இந்த ஸ்ரீராமாயணம் சரணாகதிங்கிற புத்தகம், அது காக்கங்காடு சுவாமியுடைய உபன்யாசத்தை ஸ்ரீனிவாச ஐயங்கார்ங்கிற மகனீயர் அவர் ஏழுபடுத்தி கொடுத்திருக்கிறார். உபன்யாசம் கேட்கும்போது இந்த நாள்ல பல பேர் என்ன பண்ணுகிறார்கள், மொபைல்ல ரெக்கார்டரை போட்டு வச்சுக்கிறாங்க, அப்புறம் பொறுமையாக கேட்டுக்கலாம். இந்த காலத்து டெக்னாலஜி அதை இப்படி உபயோகப்படுத்திக்கிறோம். அந்த நாளில் இந்த டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. என்ன செய்வார்கள் அப்படின்னா, உட்காந்து குறிப்பு எடுப்பார். அவர் சொல்றதையெல்லாம் கேட்டுக்கணும், உடனே எழுதி கொள்ள வேண்டும். அப்படி எழுதி வைத்து அதை பின்புள்ளாருக்கு உபயோகப்படும்படியாக புத்தக வடிவமாக தயார் செய்து கொடுக்கை அப்படின்னு ஒரு வழக்கம் வச்சிருந்தார். அதைத்தான் ஸ்ரீனிவாச ஐயங்கார் சுவாமி, ஸ்ரீ ஊரே C.R. ஸ்ரீனிவாச ஐயங்கார் சுவாமின்னு சொல்லுவார்கள். அந்த சுவாமிக்கும் காக்கங்காடு சுவாமி இடத்துல அலாதி பிரியம், அசாத்தியமான பக்தி. அவர் தான் 1949 காக்கங்காடு சுவாமி ஸ்ரீராமாயணம் சரணாகதிங்கிற தலைப்பிலே 3 தினங்கள் எங்கோ உபன்யாசித்திருந்தார். அந்த 3 தினங்களிலும் உபன்யாசத்திலே அன்பயித்து அவர் சொன்னதையெல்லாம் குறிப்பெடுத்துக் கொண்டு அதையே அப்படியே ஒரு புத்தக வடிவமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இதற்கும் நம்முடைய எம்பார்ஜிஎஸ் சுவாமிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, குறிப்பெடுத்தது ஸ்ரீனிவாச ஐயங்கார் சுவாமி, ஆனால் அதை புத்தகமாக வெளியிலே கொண்டு வந்தது நம்முடைய எம்பார்ஜிஎஸ் சுவாமி. 1972 முதலிலே பதிப்பித்திருக்கிறார். அப்ப அவருடைய முகவுரையில் அவர் எழுதுகிறார். அப்ப அவருக்கு குமாரவாடி ராமானுஜாச்சாரிய சுவாமி அதுதான் திருநாமம். ஏன்னா பூர்வாசிரமம், கிரகஸ்தாசிரமியா இருக்கிற காலம், இல்லறத்தானாக வாழ்ந்து வருகிற காலம். அப்ப அவர் எழுதுகிறார், ரொம்ப அருமையான கருத்துக்களை காக்கங்காடு சுவாமி பொழிந்தார். அதை ஸ்ரீனிவாச ஐயங்கார் சுவாமி குறிப்பெடுத்து கையில கொடுத்துட்டார். ஆனா புத்தகம் போடுறதுக்கு வசதி இல்லாததுனாலே பல காலமும் அது புத்தக வழியிலே வெளிவராமல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு முதலிலே இப்ப அடியன்னா இதை பதிப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்ப திருமால் பதிப்பகம்னு அவர் வைத்துக் கொண்டிருக்கவில்லை. அந்த சமயத்தில் இதை எப்படி அவர் வெளியிலே கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னால், அறநெறி பதிப்பகம் அப்படிங்கிற ஒரு பதிப்பகத்தை நிறுவி அந்த பதிப்பகத்தினுடைய வெளியீடாக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். முகவுரையிலேயே இந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறதுங்கிறத சுருக்கமாக சொல்லி இருக்கிறார். அவர் சொல்றார், பகவானை நாம் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் வேதங்களின் துணை கொண்டுதான் பகவானை அறிய முடியும். வேதத்திற்கு வேதம்னு ஏன் பேரு?
நமக்கு தெரியாததை எது எடுத்து சொல்லுமோ அது வேதம். பரமாத்மா யார் என்று நமக்கு எதொன்று எடுத்து சொல்லுமோ அது வேதம். அப்ப வேதத்தாலே அறியப்படுகின்றவனான இறைவன் அவன்தான் ராமனாக பிறந்தான். வேத வேதியே பரே பூசி ஜாதே தசரதாத்மஜே, தசரதனுடைய பிள்ளையாக வேத வேத்யன் வந்து பிறந்தான். பெருமாளுக்கு ஒரு அழகான பேர் உண்டு, வேத வேத்யன். இது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு பேர் வரணும்னா கூட வைக்கலாம். வேத வேத்யன் அப்படின்னா அர்த்தம் வேதத்தாலே அறியப்படுகிறவன், வேதத்தாலே தெரிய வருகிறவன், வேத வேத்யன் அப்படின்னு பெருமானுக்கு பெயர். அந்த வேத வேத்யனான பகவான் தசரதனுடைய பிள்ளையாக ராமனாக பிறந்தான். வேதத்துக்கு ஆசையம். நம்மளால எவன் உலகமெல்லாம் தெரிஞ்சுக்கிறதோ அவன் ராமனாக பிறந்து விட்டான். அப்ப நாமும் ஒரு அவதாரம் செய்ய வேண்டும். வேதத்தாலே எவனை அறிகிறமோ அந்த பரம்பொருள் ராமனாக பிறந்தார். எவனை வேதம் காட்டுகிறதோ அந்த வேதம் ராமாயணமாக பிறந்தது. இது முதலிலே நினைவிலே கொள்ள வேண்டும். வேதம் தான் ராமாயணம், பரமாத்மா தான் ராமன். இந்த விஷயம் ஆச்சா? அந்த வேதம் ராமாயணமாக எதற்காக பிறந்தது அப்படின்னால் அது சீதையினுடைய பெருமைப்பாட பிறந்தது. வேதம் ராமன் பெருமையை சொல்றது. அப்ப வேதம் ராமாயணமா பிறந்ததுன்னா ராமன் பெருமையை பாடுறதுக்கான பிறந்திருக்க வேண்டும். அப்படி அன்று அது சீதையினுடைய பெருமையை பாடுகிறது. சீதாயாஸ்சரிதம் மகது வால்மீகியே சொல்லிட்டார், நான் ராமன் பெருமை பாடுறதுக்காக இந்த நூலை இயற்றவில்லை, இது சீதையினுடைய பெருமை பேச வந்த கிரந்தம் அப்படின்ட்டார். அதைத்தான் சிறையிருந்தவள் ஏத்தம் சொல்லுகிறது. ஸ்ரீராமாயணத்தாலே பிழலோகாச்சாரியர் ஸ்ரீவசனபூஷணத்திலே அருளி செய்தார். அப்ப சிறையிருந்தவள் ஏத்தம், அவளுடைய சிறப்பு தனிச்சிறையில் விடப்புத்த கிளிமொழியாழ்ந்த பாசனம் இருக்கு. ராவண பவனத்திலே 10 மாத காலம் தேவ மாதர்களை விடுவிக்க வேண்டி பிராட்டி சிறை புகுந்தாள். இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்ரீவைஷ்ணவர்கள், அதாவது ஸ்ரீராமாயண அர்த்தங்களை நன்கு கற்று தேர்ந்தவர்கள், திருவாய்மொழியினுடைய சதர்த்தங்கள் நெஞ்சிலே பதிய பெற்றவர்கள் ராவணன் சீதையை அபகரித்துக் கொண்டு போனான்னு சொல்ல மாட்டார்கள். தேவமாதர்களை விடுவிப்பதற்காக சீதை ராவணனுடைய இருப்பிடத்திலே சிறை புகுந்தாள் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த ரெண்டுத்துக்கும் நிரம்ப வேறுபாடு இருக்கு. ஒருத்தன் சீதையை கவர்ந்து கொண்டு போனான்னு சொன்னா அது பெருமையா? இல்லை இல்லை, பல பேரை விடுவிக்க வேண்டி அவள் வலிய சென்று சிறை புகுந்தாள். இல்லைன்னா பிராட்டியை கவர்ந்து கொண்டு போகிற அளவுக்கு சாமர்த்தியங்கிறது யாருக்கு உண்டு? ஸ்ரீனிவாச கல்யாணம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். பிருகு மகர்ஷி போனார், பெருமாளுடைய திருமாலிலே உதைத்தார். தாயாருக்கு கோபம் வந்துருக்கு. வேற எங்காவது உதைச்சிருந்தா கூட நான் இவ்வளவு கோபப்பட்டிருக்க மாட்டேன். நான் எங்க வசிக்கிறேனோ அந்த இடத்த அவர் உதைச்சிருக்கார், உனக்கு கோபமே வரல. உன்னை உதைக்கல, என்ன உதைச்சிருக்கார், அதனால உனக்கு கோபம் வரல. போனா குறைக்கு நீ உட்கார்ந்து கொண்டு அவர் திருவடிகளை வேற பிடிக்க ஆரம்பிச்சுட்டேன். உன்னை நான் விட்டுட்டு போறேன்னு போனாடா இல்லையா? போனாள். போன உடனே பெருமாள் நிலைமை என்ன ஆகி போச்சு? சோத்துக்கே திண்டாட்டங்கிற நிலைமைக்கு அவர் வந்துட்டார். அங்கே இருந்து புறப்பட்டு திருமலையப்பனா அவர் கீழே இறங்கி வருகிறார். வராம பெருமாளுக்கு இடம் கேட்கிறார். பகுள மாளிகையினுடைய பிள்ளையாக வளர்கிறார். அந்த பிராட்டியை பெறுவதற்கு அவர் எத்தனை பாடுபட்டிருக்கார். அவள் பத்மாவதியாக அவதரித்தாள், ஆகாசராஜன் பெண்ணாக அவதரித்தாள். இவர் குதிரையில போறார், யானை துறந்தது போறதுல பிராட்டியை நிறைய கதைகள் இருக்கு. இது நம்ம தெரிஞ்சிருக்கிற கதை. அப்ப தன்னுடைய மனைவி பிராட்டி, அந்த பிராட்டி தன்னை விட்டு பிரிந்து சென்றாள்னு சொன்னால் அவளை அடைவதற்கு பகவான் இத்தனை சிரமப்பட்டு ஸ்ரீனிவாசனாக பிறந்து அவள் கரம் பிடித்திருக்கிறான்னால் ஒரு ராவணனால பிராட்டியை அபகரித்துக் கொண்டு போக முடியுமா? நிச்சயம் முடியாது. தானே வலிய சென்று சிறை இருந்தாள். அதைத்தான் முகமுறையை ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். அது சிறை இருந்தவள் ஏத்தம் சொல்லுகிறது ஸ்ரீராமாயணம். படிகொண்ட கீர்த்தி இராமாயணம் என்று 10 வெள்ளம் என்று வைஷ்ணவர்கள் இந்த கிரந்தத்தை பரவுவர் அப்படின்னு காட்டுறார். ராமானுஜர் ஓராண்டு காலம் தம்முடைய தாய்மாமனான திருமலை நம்பிகளிடத்திலே ஸ்ரீராமாயணத்தினுடைய அர்த்த விசேஷங்களை காலக்ஷேபம் செய்தார். 1 வருஷம் பாடம் பெற்றிருக்கார். அப்படின்னா ஸ்ரீராமாயணத்துல எத்தனை ரகசியார்த்தங்கள் இருக்கக்கூடும் அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு கதை ஒரு சாமானியமான கதையை நினைத்துக் கொள்ளக்கூடாது. வேத வேதாந்த கருத்துகள் மலிந்திருக்கிற ஒரு பொக்கிஷம் இது. அதனால 1 வருஷம் ராமாயண பாடம் போயிட்டிருக்கார் ராமானுஜர் தம்முடைய தாய்மாமனிடத்திலே. அதனால் படிகொண்ட கீர்த்தி இராமாயணம் என்னும் 10 வெள்ளம் குடிகொண்ட கோயில் இராமானுஜன் குணம் கூற
அமுதும் அன்பர் பாடிட்டு போற அமுதனார் தம்முடைய ராமானுஜ முத்தந்தாதியிலே. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்ரீராமாயணம்ங்கிறது சரணாகதி சாஸ்திரம்னு கொண்டாடப்படுறது. பெரியவாச்சார்கள் தெரியுமா சொல்றார், இதை ஸ்ரீராமாயணம் மட்டும் சொல்லாதீங்கோ, சரணாகதி சாஸ்திரம்னு சொல்லுங்கள். தொட்ட தொட்ட விடமைக்கும் சரணாகதி இருக்கிறது. சரணாகதினா என்ன ஒரு கேட்ட, சரணாகதினா என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே பண்ணாதே, அதுதான் சரணாகதி. அவ்வளவுதான் விஷயம். சரணாகதினா என்ன செய்யணும், ஒன்றும் செய்யாதே, அதுதான் சரணாகதி. ஒன்றும் செய்யலைன்னா எனக்கு எப்படி ஒன்று கிடைக்கும்னா நியாயம்தான். ஏதாவது செஞ்சால்தான் கிடைக்கும். ஒண்ணுமே செய்யலாம் ஏதாவது கிடைக்குமா? சாப்பிடணும்னு சொன்னா முதல்ல தானியங்கள் தேவை, அரிசி முதலான தானியங்கள் தேவை, அடுப்பு தேவை, அன்றத்துக்கு ஒருத்தர் வேணும், அதுக்கப்புறம் தான் பரிமாறினா நாம சாப்பிட முடியும். இத்தனை இருக்கும் இல்லையோ? தானியம் வரணும்னா மழை தேவை, தொட்டு தொட்டு போயிட்டே இருக்கும். அப்ப ஏதாவது ஒரு முயற்சிங்கிறது இருந்தால் தான் பலன்கிறது கிடைக்கிறது. இப்ப நான் என்ன சொன்னேன், நான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அப்ப முயற்சி செய்யாமல் பகவான் எங்கனம் கிடைப்பன்னா ஒன்னதான் முயற்சி செய்ய வேண்டாம்னு சொன்னோமே தவிர முயற்சியே வேண்டாம்னு சொல்லல. அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்கார். அவர் முயற்சி பண்ணும்போது நீ பண்ண வேண்டாம். இப்போ முயற்சியே தேவையில்லை யாரும் சொல்லல, நீ முயல வேண்டாம்னு தான் சொல்லப்பட்டது. நாம முயற்சி செய்ய வேண்டாம். அடியோட முயற்சி தேவையில்லை யாராவது சொன்னாரா? கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நம்மை அடைவதற்கு தொடர்ச்சியாக அவர் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் சரணாகதி. அப்ப நான் அதை புரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்னா, பெருமானே உன்னை அடைவதற்கு நீயே கதி, நீயே உபாயம், உன்னை தவிர வேறொரு உபாயம் அது ஏன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவருக்கு கைங்கரியங்களை பண்ணி கொண்டு அவர் அருளும் காலத்தை பிரதீட்சித்து இருந்தாலே போதும். அதை எதிர்பார்த்து கொண்டு இருந்தாலே போதுமானது. அதைத்தான் சரணாகதி சரணாகதிங்கிறார். அப்ப சரணாகதினா என்ன அப்படின்னா, நாம எதுவும் செய்ய வேண்டாம். ஏன்னா நமக்காக எல்லாத்தையும் அவர் செஞ்சுட்டு இருக்கார். நாம் அவரை பிடிச்சிருந்தா போறோம். அவரை அடைவதற்கு அவரே புகழாக இருக்கிறார். இன்னொரு சாதனத்தை கொண்டு அவரை அடைவதுங்கிறது தவறு. அவரை கொண்டே அவரை அடைவதுங்கிறது சிறந்தது. அதுதான் சரணாகதி. நாம பெருமானுக்கு செய்ய வேண்டியது, நான் பாப்பின்னு நான் சொல்லணும். பொதுவா நாம என்ன பண்ணுவோம், அவர் பாப்பி, இவர் பாப்பி, அந்த இருக்கார் அவர் பாப்பி, இதெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். அப்படி சொல்லக்கூடாது. அவளெல்லாம் மறந்துருக்கும். மற்றவ பாப்பியா இருந்தா நமக்கு என்ன, வசந்தவாளா இருந்தா நமக்கு என்ன. உண்மையா அவங்க சொல்றேன், மற்றவர்கள் நிச்சயமாக நம்மை விட நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். அதுல ஒரு சந்தேகமே வேண்டாம். ஏன்னா மாமுனிகள் சொல்றார், நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன், என்ன போல தாழ்ந்தவனை பார்க்கலங்கிறார். வேதாந்த தேசிகன் அப்படியே சொல்றார், வெள்ளலோகாச்சாரியர் அப்படியே சொல்றார், ஆனவந்தார் அப்படியே சொல்றார், ராமானுஜர் சொல்றார், அஞ்ஞான ஜன்மகிருதம் ஆத்மகுணை விஹீனம்ங்கிறார். நான் யார் தெரியுமா, அறிவற்றவர்களுக்கு ஒரு தலைவன் உண்டென்று சொன்னால் தலைவனே நான் தாங்கிறார். அதை நான் ஒத்துக்கிறேன். அறிவற்றவர்களுக்கு நீ தலைவர் தான். ஏன்னா நாங்கள் அறிவற்றவர்கள். அறிவற்றவர்களாக இருக்கிற நாங்கள் எங்களுக்கு நீர் தலைவர். ராமானுஜர் சொன்னார், நான் அந்த அர்த்தத்துல சொல்றேன், அறிவற்றவர்களுக்குள்ளே மிகச்சிறந்த அறிவற்றவனா நான் இருக்கேன். அடியேன்னு சொன்ன அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். நான் அப்படி ஒப்புக்கொள்ள மாட்டேன். நீர் அறிவுடையவர், நாங்கள் அறிவற்றவர்கள். அறிவற்றவர்களுக்குள்ளே நான் தலைவனாக இருக்கிறேன். அவர் சொன்ன கருத்து வேறொன்று. நாம் எடுக்க வேண்டிய கருத்து என்ன, நாம் எல்லாம் அறிவற்றவர்கள். நம்ம அறிவற்றவர்களா இருந்தா பரவாயில்ல, தலைவர் இருக்காரே அவர் அறிவுள்ளவரா இருக்கார். இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பிராமணோத்தவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீ ஊவே என்கிற அடைமொழியிட்டு அழைக்கப்படுகிறார்கள். அப்படின்னா என்ன, காட்சி சுதாந்திர சுவாமி வேடிக்கையா சொல்வார், ஊவேனா பல பேர் என்ன தெரியுமா நினைச்சிருக்கார், உபயோகமற்றவர், வேலை வெற்றி இல்லாதவர், அதுதான் ஊவேன்னு நினைச்சிருக்கார். அப்படி கிடையாது. உபய வேதாந்தாச்சாரியர்கள், சம்ஸ்கிருதம் என்ன, தமிழ் என்ன, சம்ஸ்கிருத வேதாந்தம், திராவிட வேதாந்தம், இவ்விரண்டிலும் ஒப்புயர்வற்ற பாண்டித்யம் பெற்றவர்கள் உபய வேதாந்திகள். அவர்கள் தான் ஊதேக்கள். இது பல பேருக்கு தெரியுமான்னு பாருங்க. ஊவேன்னு போட்டு பத்திரிகையெல்லாம் கொடுத்துடுறோம். என்ன அர்த்தம்னு சொல்லுதோ அது இன்னும் தெரியாது. இந்த தாத்தாக்கும் போட்டா, அப்பாவுக்கும் போட்டா, எனக்கும் போட்டு இருக்கா, நானும் யாரையாவது பத்திரிகை கொடுத்து போனா அதை போட்டு தான் கொடுக்கறது. கோபம் வேற வந்து ஊவே போடவே என்பான். சரி அர்த்தம் சொல்லணும்னா தெரியாதுன்றான். என் பேருக்கு முன்னாடி ஊவே விட்டு போச்சு அப்படின்னா, சரி அர்த்தம் என்ன சொல்லுங்க சுவாமியா, அது தெரியாது. போடணும்னு வழக்கம் இருக்கா இல்லையான்னா கவலைப்பட வேண்டாம். இப்ப நாம யாரும் நிச்சயமா பார்க்க போனா உபய வேதாந்திகளே கிடையாது. நமக்கு என்ன சம்ஸ்கிருதம் தெரியுமா, தமிழ் தெரியுமா, என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. ஏன் போட்டுக்கிறோம்னா ராமானுஜர் உபய வேதாந்தம், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் சொத்து அப்படியே நமக்கும் வருகிறது.
அவர் உபய வேதாந்தியா இருக்கிறதுனாலே அவருடைய சம்பந்தத்தை நாம பெற்றிருப்பதாலே நாமும் உபய வேதாந்திகள் என்று அழைக்கப்படுகிறோம். சொல்லார் தமிழர் முன்னும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்தவன். அவர் ஞானத்தை அவருக்கு குறை சொல்ல முடியுமா? அந்த ராமானுஜர் அவர் சரணாகதியை பறக்க உபதேசித்திருக்கிறார். சரணாகதி தான் பெருமானை பெற்றுத்தரும். இந்த இடத்துல நம்முடைய எம்பார்ஜியர் சுவாமி அழகா ஒரு விஷயம் காட்டுறார். ஆனா சரணாகதினா என்னங்கிறதுல சில பேர் அதை தப்பாக புரிந்து கொண்டு புதுசான அர்த்தங்களை சொல்ல வந்து விட்டார்கள். இது கவனமா போயிடணும். சரணாகதினா நான் என்ன சொன்னேன்? நீ எதுவுமே பண்ண வேண்டாம், அவனையே புகழாக அடை, அவனை உனக்கு பெற்று தருவான். இதுதான் சரணாகதி. இந்த சரணாகதியை சில பேர் எப்படி புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா அது ஒரு தனிப்பட்ட உபாயம், பகவானிலிருந்து அது வேறுபட்டது. அந்த உபாயத்தை நான் செய்தேங்கிற நினைவோடே நாம் செய்ய வேண்டும். இதெல்லாம் தப்பு, சம்பிரதாயத்துக்கு சேரான அர்த்தங்கள். அந்த அர்த்தங்களை தான் இந்த நூலின் வாயிலாக கார்பங்காடு சுவாமி கடைகிறான்கிற அந்த அர்த்தத்தை நம்முடைய எம்பார்ஜியர் சுவாமி முகவுரையிலே காட்டி தருகிறார். இன்னொரு பிரமாணத்தை காட்டுறார். இந்த சரணாகதிங்கிறது பிராச்சீன வழக்கமா பழக்கால வழக்கமானு கேட்டா அதுக்கு பதில் சொல்றார், வேத புருஷனே சரணாகதி பண்ணி இருக்கிறான். வேதமே சரணாகதி பண்றது. தமதேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுட்சுவை சரணமகம் பிரபந்தியே. முமுட்சுவான நான் இந்த சரணாகதியை செய்கிறேன். முமுட்சு மோட்சம் அடைவதிலே விருப்பம் இருக்கிறவன் முமுட்சு. அந்த முமுட்சுவாகிற நான் வேதம் தன்னை எப்படி சொல்லிக்கிறது பாருங்க, எனக்கு முக்தி அடையணும்னு ஆசையா இருக்கு, அப்படிப்பட்ட நான் பகவானை சரணமாக பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறது. அப்ப வேத புருஷனை சரணாகதி செய்திருக்கிறான். அப்பதான் வேதம் சிந்தித்து பார்க்கலாம். நாமே சரணாகதி பண்ணியிருக்கோம்னா அந்த சரணாகதியினுடைய தத்துவங்களை எடுத்து சொல்லும் பொருட்டு நாம் ஒரு அவதாரம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு அந்த வேதமே ராமாயணமாக பிறந்தது. ராமாயணமாக பிறந்து சரணாகதியினுடைய ஏற்றங்களை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. கார்பகாடுவான் சாதிக்கிறார், ராமாயணத்துல எங்கெங்க சரணாகதி இருக்கிறது அப்படின்னா முக்கியமா ஒரு 7 இடங்களை அவர் காட்டுகிறார். முதல்ல சரணாகதிங்கிறது தேவர்கள் பகவானிடத்திலே செய்த சரணாகதி. ராவணன் ரொம்ப தொந்தரவு பண்றான். கரந்தூஷணன் முதலான 14,000 அரக்கர்கள் அவர்களும் ரொம்பவும் தொந்தரவு செய்கிறார்கள். பகவானே, நீர் அவதரிக்க வேண்டும், நீர் அவதரித்து ராட்சசர்களை எல்லாம் முடிக்க வேண்டும், எங்களை காக்க வேண்டும் என்று பரமபுருஷனிடத்திலே தேவர்கள் செய்த சரணாகதி. அது ஸ்ரீராமாயணத்திலே முதல் சரணாகதி. 2வது சரணாகதி எதுனால் கல்யாணம் பண்ணிக்கொண்டு ராமன் திரும்ப வரார். திரும்ப வரும்போது பரசுராமன் எதிர்க்க வருகிறார். பரசுராமனை பார்த்த உடனே தசரத மன்னன் சரணாகதி பண்ணுகிறார். என் குழந்தைகளை ஒன்றும் பண்ணிடாதே, இப்பதான் நல்லபடியா கல்யாணம் ஆகி வந்துட்டு இருக்கா. ஏன்னா சத்திரியர்களை கண்டாலே பரசுராமனுக்கு பிடிக்காது. அவர்தான் சத்திரியர்களை எல்லாம் 7 தலைமுறைக்கு அழித்தவர் பெயர் பெற்றவர். 21 தலைமுறைக்கு அழித்தவர் அழிவு. அதனால அவர் பார்த்த உடனே பயம் கொடுத்து என் பிள்ளைகளை விட்டுடு என்று தசரதன் சரணாகதி செய்து மூர்ச்சை உற்றான். இது தசரதன் பண்ணின சரணாகதி. அதுக்கு மேல பரதன் ராமனிடத்திலே சரணாகதி செய்தது. நடுவில் நாம் ஒன்று வச்சுக்கணும், லக்ஷ்மணன் பண்ணின சரணாகதின்னு ஒன்று இருக்கு. லக்ஷ்மணனும் சரணாகதியை செய்தான். பரதன் ராமனிடத்துல சரணாகதி பண்ணது. சூர்பனக ராமனிடத்துல வந்தாள். அதுகூட ஒரு விதத்துல சரணாகதின்னு சொல்ல போகும். ராமனே சமுத்திரராஜனை குறித்து 3 நாட்கள் தரை கிடந்து தர்பசயனர் கோலத்திலே திருப்புல்லாணி போன சேவிக்கலாம். 3 நாள்கள் அவர் சரணாகதி பண்ணினார். அதற்கு மேலே பிராட்டி பார்த்து தன்னுடைய நிஷ்டையிலே நின்றாள். நான் என்ன காப்பாற்றிக்க மாட்டேன், அவர் என்னை காப்பாற்றி கொண்டு அழைத்துக் கொண்டு போனார்னு சொன்னால் அது அவருக்கு பெருமை என்று பெருமானுடைய வரவை எதிர்பார்த்து நின்றாள். தன்னுடைய ரட்சணத்திற்காக ராமனையே எதிர்நோக்கி நின்றாள். இந்த கவனம் நீங்க போயிட்டுக்கணும். தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் எந்த முயற்சியும் செய்யவில்லை. அவன் வருவான், ரட்சிப்பான் என்று காத்திருந்தாள். அதுக்கு மேலே விபீஷண சரணாகதிங்கிறது ரொம்ப முக்கியமான கட்டம். ஸ்ரீராமாயணம்னு நீங்கள் ராமாயணத்திலே எந்த ஒரு பகுதியை இதுதான் ஸ்ரீராமாயணம் என்று குறிப்பிட முடியும்னு கேட்டால் விபீஷண சரணாகதியைத்தான் ஸ்ரீராமாயணம். அப்ப முன்னாடி இருக்கிறதெல்லாம் முன்னுரை விட்டார், பின்னாடி இருக்கிறதெல்லாம் பின்னுரை. ஏது ராமாயணம்? விபீஷண சரணாகதி இருக்கிறதே
அதுதான் ராமாயணம் என்றே சொல்லத் தகுந்த பகுதி என்று காட்டுகிறார்கள். அதுக்கு மேல் காக்கங்காடு சுவாமி இது அத்தனையும் நமக்கு நன்றாக சரணாகதினா என்ன என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். முக்கியமா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சுட்டாருன்னா நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நம்ம கிட்ட ஏதாவது நன்மை இருந்தால் தானே அவர் நன்மை செய்வார். நியாயம் தானே? ஏதாவது நன்மை இருந்தால் தானே அவர் ஏதாவது நமக்கு நன்மை செய்வார். எதுவுமே இல்லை அப்படின்னா நான் சொல்றேன் அப்படி இருந்தாலும் அவர் நன்மை செய்வார். சந்தேகம் வரும், அது எப்படி சுவாமி முடியும்? உலகத்துல கையில ஏதாவது காசு இருந்தா தான் 4 பேர் மதிக்கிறான். ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கணும்னாலும் கையில காசு தேவையா இருக்கு. அதே போலதான் ஒன்னொன்னும் நீங்க பார்த்துக் கொள்ளலாம். உங்களுக்கும் ஒரு தகுதி இருந்தால்தான் ஒரு விஷயத்தை அடையணும்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு தகுதி இன்றியமையாததாக ஆகிறது. ஒண்ணும் இல்லை, நீங்கள் ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னா சுமாரா ஒரு 118 பேர் எம்எல்ஏக்கள் சேர்ந்து உங்கள் பெயரை போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தால்தான் நீங்க முதலமைச்சர் ஆக முடியும். அதே போல நீங்கள் பிரதம மந்திரி ஆகணும்னு சொன்னால் சுமாரா ஒரு 271 பேர் கையெழுத்து போட்டு எம்பிக்கள் நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு அதில் இவரை நாங்கள் முன்மொழிகிறோம் இவர்தான் சொன்னால்தான் ஒருத்தர் ஆக முடியும். இவரையெல்லாம் தேர்ந்தெடுத்தால்தான் ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க முடியும். ஒன்றும் இல்லை, 5 வருஷம் ஆட்டம் 4 வருஷம் ஆட்டம் அதுக்கே இத்தனை தேவைப்படுறதுன்னு சொன்னால் பகவானுடைய அனுகிரகத்தை பெறணும்னு சொன்னா என்கிட்ட ஏதாவது தகுதி இருக்க வேண்டாமா? தகுதி இல்லைன்னாலும் அவன் அனுகிரகிப்பானா அப்படின்னால் இதுக்கு ரொம்ப அழகா காட்சி பிரதான சுவாமி ஒரு விஷயம் காட்டுகிறார். ஞாத சுகிருதம் அஜ்ஞாத சுகிருதம்னு 2 காட்டுறார். நீ தெரிஞ்சு செய்யக்கூடிய சில நன்மைகள் அது செய்யவே மாட்டோம், அதை விட்டுருக்கோம். தெரிஞ்சு எந்த நல்லதும் பண்ண இல்லை. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னன்னா அஜ்ஞாத சுகிருதம்னு ஒண்ணு இருக்கு. எனக்கே தெரியாம நான் ஏதோ ஒரு நன்மை செய்கிறேன். அவர் ஒரு உதாரணம் காட்டுறார். ஒருத்தருக்கு சூதாடுறது ரொம்ப விருப்பம். அதுக்குன்னு வீட்டு வாசல்ல ரொம்ப அழகா திண்ணை எல்லாம், அந்த நாள்ல திண்ணை எல்லாம் போடுவார்கள். அழகா திண்ணை எல்லாம் போட்டு மின் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்து மின்சார வசதி மின்விசிறி வசதி எல்லாம் பண்ணிட்டான். நண்பர்கள் எல்லாம் அழைச்சான். எல்லாம் வாங்கடா நான் இங்கே சூதாடலாம், சீட்டாடலாம், தாயகட விளையாடலாம், எல்லாம் விளையாடலாம் அப்படின்னு சூதாட்ட கேளிக்கை விடுதி மாதிரி கட்டுட்டான். சுவாமி எழுதுறாரு சுவாமி, எத்தனை நாளைக்கு விளையாடினாலும் தூக்கங்கிறது ஒருத்தர் வந்துதானே சேரும். தூங்கித்தானே ஆகணும். அவன் தூங்குறதுக்குன்னு போறான். அப்படி போயிருக்கச்சே வாசல்ல சில பக்தர்கள் கொண்டே இருக்கா. அவளுக்கு ரொம்ப களைப்பா இருந்தது. ஒரு பக்தர் சொன்னான், அந்த மாதிரி தென்னை நல்லா இருக்கு, ஒரு 2 மணி காலம் 3 மணி காலம் படுத்துட்டு போலாமான்னு கேட்கறான். எல்லாரும் சரின்னுட்டா. இவாள்லாம் போய் படுத்துட்டா. அவன் உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கான். முழிச்சுட்டு இருந்தான்னா இந்த ஒருத்தரையும் அவன் உறங்கவே விட மாட்டான். நான் சீட்டாடுறதுக்காக இடம் கட்டி வச்சிருக்கேன், நீங்க அப்படி ஆசைப்பட்டா நான் மத்தியானம் வாங்கோ சீட்டாடலாம்னு சொல்லிடுவான். பக்தர்கள் என்ன சொல்லிடுவான், ஐயோ இது சீட்டாடுற இடமா, நாம இங்க தங்கறதே தப்புன்னு அவளும் போடுவா. இதை வெளியே பாருங்க, அது சீட்டாடுற இடம்னு அந்த தங்கி இருக்கிற பக்தர்களுக்கு தெரியாது. பக்தர்கள் வெளில படுத்துட்டு இருக்கான்னு சீதாட்ட, அதாவது சீட்டாட்ட சூதாட்ட அந்த கிளப் மாதிரி நடத்துறாரு. அவருக்கு வெளில இந்த பக்தர்கள் தூங்குறான் தெரியாதுன்னு அவர் தூங்கிட்டு இருக்காரு. பகவான் பாப்பா தன்னுடைய கையில் எழுதுகிறார், என் பக்தர்களுக்கு உறங்குவதற்கு இடம் கொடுத்தான் அப்படின்னு எழுதுகிறார். நான் கேட்டேன், அவனுக்கு தெரியவே தெரியாது போட்டுமே. இவாளுக்கும் தெரியாது. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா, கண்ணுக்காக கட்டி இருக்கிறதா இவன் நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னா இருந்துட்டு போட்டோம். ஏதோ ஒன்று தூங்குறதுல கூட ஒரு நன்மை பண்ணியிருக்கான். இல்லையோ முடிச்சுன்றதா பண்ண மாட்டான். தூங்கின்றதே ஒரு நன்மை பண்ணியிருக்கான். அப்ப அவனுக்கே தெரியாமல் அவன் செய்த ஒரு நன்மை இது. நான் கேட்டேன், அவனுக்கே தெரியலன்னா அவனுக்கு எப்படி நன்மை உண்டாகும்? ஒன்று அவனுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமான்னா அழகா பதில் சொல்லிட்டானா பெருமாள், எனக்கு தெரியுமே என்ன, அவனுக்கு தெரியாதுன்றதை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். அவன் இந்த நன்மையை செய்தான் மட்டும் எனக்கு தெரியும் போதையோ போதுங்கிறார். இந்த இடத்துல நினைச்சு பாருங்க, விபீஷணன் ராமன் கிட்டே வருகிறான். வந்த போது பலரும் அவனை சேர்த்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுகிறார்கள். பகவான் என்ன சொன்னார், நான் கண்டிப்பா சேர்த்துப்பேங்கிறார். விபீஷணன் கிட்ட யாராவது நன்மை இருக்கக்கூடும். ராமன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ராவணனே வந்தாலும் சேர்த்துக் கொள்வேங்கிறார். இந்த வார்த்தையை என்ன கவனிச்சுக்கோங்க, எதிவா ராவணஸ்வயம், ராவணனே வந்தாலும் நான் சேர்த்துக் கொள்வேங்கிறார். ராவணன் கிட்ட என்ன நன்மை உண்டு? நீங்க யாராவது சொல்லுங்க. தேடினாலும் கிடைக்காது. என்ன தேடினாலும் ராவணன் கிட்ட ஒரு நன்மை கிடைக்காது. ஆனா பகவானுடைய வார்த்தை என்ன, அவன் வந்தாலும் நான் சேர்த்துக் கொள்கிறேன்னு சொன்னாரா? அப்ப அவனும் அறியாதது ஒரு நன்மை அவனிடத்திலே உண்டு. அதை ராமன் அறிந்திருக்கிறார். நமக்கு தெரியாது, ராவணனுக்கே தெரியாது அவன்கிட்ட என்ன நன்மை இருக்குன்னு. ஆனால் அவனுக்கு அறியாதது ஒரு நன்மையை இவன் அறிந்திருக்கிறான். அதனால பெருமாள் என்ன சொல்லிட்டான், உன் நன்மை என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது பிரச்சனை கிடையாது.
நான் தேடி பிடிச்சிக்கிற இல்லாத ஒரு நன்மையை என் தீமைக்கு கூட நன்மை என்று பெயரிட்டாவது நான் அனுகிரகம் செய்கிறேன் அப்படின்னு பகவான் காத்திருக்கிறார். அப்ப நாம நம்ப வேண்டியது அவர் அனுகிரகிப்பாங்கிற அந்த நம்பிக்கையோட நாம் இருப்பது. இந்த இடத்துல தான் காக்கவாடு சுவாமி பகவான் அவனிடத்துல இருக்கிற அந்த சரண்யத்துவங்கிற அர்த்தத்தை காட்டுறார். உங்களுக்கு புரியுதா போல சொல்றேன். சரணமாக பற்றுவதற்கு உரியவன் யார் அப்படின்னா அதை பாலகாண்டம் ரொம்ப அழகா நமக்கு காட்டுகிறது அப்படிங்கிறார். அது மாதிரி ஒரு அர்த்தம் சொல்றார். சரணமாக பற்ற தகுந்தவன் இவன் காலவை நாம விழலாம் அப்படின்னால் அவன்கிட்ட என்னென்ன நிறைகள் இருக்கணும்னா முக்கியமா 2 விஷயம் வேண்டும். என்ன அப்படின்னா முதல்ல நீர்மை இருக்கணும். நீர்மைனா எளிமையானவன் அவன் இருக்கணும். அடுத்தது என்னுடைய காரியத்தை செய்வதற்கு உண்டான குணங்கள் அவர்களிடத்துல இருக்க வேண்டும். சுவாமித்துவம் அப்படின்பா. நம்ம வேலையை செய்யறதுக்குண்டான சாமர்த்தியம் அவர்கிட்ட இருக்கணும். இந்த உதாரணம் சொன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுடும் பாருங்க. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்பட்டது. நான் இவர்கிட்ட வந்தேன். ஒரு 10,000 ரூபாய் தேவையா இருக்கு, யார்கிட்டயாவது சொல்லி வாங்கி தர முடியுமான்னு கேட்டேன். அவர் இவரை காண்பிச்சார். இவர் பக்கத்துல இல்லை, இவர் பேரை சொன்னார். ஸ்ரீமான் சாரங்கபாணி பாகவதர்னு இருக்கார். அவர் போய் பாருங்கோ, கண்டிப்பா கொடுப்பார், மாட்டேன்னு சொல்ல மாட்டார். ஆனா அது ஒரு சிக்கல் இருக்குன்னு. நான் என்ன சிக்கல்னு கேட்டேன். போய் பார்த்தா அவர் கொடுத்துருவார், பார்க்கறதே கஷ்டம்ன்றார். பார்த்தா கண்டிப்பா கொடுத்துருவார் சுவாமி. ஆனா அவர் பார்க்கறதுங்கிறது அப்போ சுலபம் கிடையாது. அதுக்கு பெரிய தவமெல்லாம் இயக்கணும், காத்துட்டு இருக்கணும். அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் பல பேர் காத்துட்டு இருப்பா, உங்க நம்பர் வருமானே தெரியாது. நான் இவரை கேட்டேன், இப்படி சொல்லிட்டு சுவாமி ஆசை காண்பிச்சு மோசம் பண்றா போல அவர் பேரையும் சொல்லி அவர்கிட்ட போனா உடனே கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு, ஆனா அவர் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கவலைப்பட்டேன். அப்ப நான் என்ன யோசிப்பேன், எனக்கு உண்டான வேலையை செய்வதற்கு உண்டான சாமர்த்தியம் அவர்கிட்ட உண்டு. ஆனா அவர் காரிய வசத்தான எளிமையானவரா இல்லை. அவர் எளிமையானவரா இல்லையே, அவர் போய் பார்க்கறதே கட்டமா தான் இருக்கு இப்போ அப்படின்ட்டு. நான் வீட்டிலேருந்து வெளியில வந்தா பக்கத்து வீட்டுக்காரரை நான் வறட்சியெல்லாம் பார்க்கறேன். நல்லா கேட்டுக்கோங்க. நான் வீட்டுல இருந்து எப்பெல்லாம் வெளில வரேனோ பக்கத்து வீட்டுக்காரர் வாசல்ல வர ஒரு ஹாய் சொல்றார், காஃபி ஆச்சான்னு கேட்கிறார், டிஃபன் ஆச்சான்னு கேட்கிறார், சாப்பாடு ஆயிட்டான்னு கேட்கிறார், திருவாரூரம் ஆச்சான்னு கேட்கிறார், காலட்சேபம் ஆச்சான்னு கேட்கிறார், விசாரிச்சுட்டே இருக்கார். வாசல்ல வறட்சியெல்லாம் பார்க்கறேன். எளிமையானவரா இருக்கார் அவர். அவர்கிட்ட போனேன். ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நானே ஒரு 2,000 ரூபாய் அவங்ககிட்ட கேட்கலாம்னு இருந்தேன். நான் இப்போ ஒரு யோசனை பண்ணேன். பக்கத்து வீட்டுக்காரன் எளிமையானவரா இருக்கார். ஆனா நான் உதவி கேட்கலாம்னு போனா அவர் என்ன சொல்றாரு, நம்மகிட்ட நான் உதவி கேட்கலாம்னு இருந்தேங்கிறார். அப்பதான் எனக்கு தோணித்து, இந்த பாகவதர் நமக்கு வேண்டியதை தருவதற்கு சக்தி படைத்தவரா இருக்கார். அவர் பார்க்கவே முடியல. பக்கத்து வீட்டுக்காரர் வாசலுக்கு போனாலே ஹாய் சொல்லிட்டு இருக்கார். ஆனா எனக்கு வேலை செய்யற சாமர்த்தியம் அவர்கிட்ட இல்லை, எனக்கு வேண்டியதை கொடுக்குற சாமர்த்தியம் அவர்கிட்ட இல்லை. அப்புறம் ஒருத்தன் நமக்கு உதவி செய்யணும்னு சொன்னா அவன் எப்படி இருக்கணும், நாம சென்று பற்ற தகுந்தவனாகவும் இருக்க வேண்டும். போனா பாக்கறா போன்ற ஆசாமியா இருக்கணும். நம்ம பாகவதர் அப்படிப்பட்டவர் தான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேர் எடுத்துட்டேன், அதை அப்படியே நம்பிடாதீங்க. ஒரு போன் பண்ணாலும் சரி, ஒரு குரலுக்கு ஓடி வந்துடுவார். காஞ்சிபுரத்துல நிறைய கைங்கரியங்களை பண்றார். இளைஞர்களான ஸ்ரீமான் சின்னு சுவாமி அவர் நிறைய கைங்கரியங்களை பண்றார். ஏதோ ஒருத்தர் 2 பேர் பேரை சொன்னீங்கிறதுக்காக மீதி பேர் கைங்கரியம் பண்ணலன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் அனைவரும் அப்படிப்பட்டவர்கள் தான். ஒரு குரலுக்கு ஓடி வரவாழத்தான் இருக்கார். ஒரு உதாரணம் உங்களுக்கு புரியணும்னு சொன்னேன். அப்ப இந்த பாகவதர் பார்க்க அரியவராக இருக்கிறார். ஆனா காரியம் செய்கிற சக்தி இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்கறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கார். பார்க்கறதுனா ஹாய் சொல்றார். ஆனா எனக்கு லாயக்கு இல்லை, எனக்கு உதவி செய்கிறவங்க அவர் இல்லைன்னா. அப்ப பகவான் பாருங்க, இந்த 2ஆகவும் இருக்கிறார். சுலபமா போய் பற்றவும் செய்யலாம், நம்ம வேலையை செஞ்சு கொடுக்கிற சாமர்த்தியமும் அவரிடத்துல இருக்கிறது. அகலிலே இறையிலே நலர்ந்தேல் மக்கள் உரைமாறா நிகழில் புகழாய் உலகமுறையாய் என்னையாழ்வானே நிகழில் அகரன் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழும் இல்லா வழியில் முன்னடிக்கு அமர்ந்து புகுந்தேனேன்னு பாசுரம். இந்த பாசுரத்தில் நிகழில் புகழாய் உலகமுறையாய் என்னையாழ்வானே நிகழில் அகரன் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. இந்த 4 விஷயங்கள் எடுத்துக்கோங்க. நிகழில் புகழாய் பெருமாளுடைய வாத்சல்யம்ங்கிறது சொல்லப்படுகிறது. நிகழில் புகழ், அவனுடைய புகழுக்கு ஈடு இணையே கிடையாது. ஏன் அப்படின்னா பக்தர்கள் செய்யக்கூடிய பாபங்களை கூட அதை வசந்ததாக போக்கியமாக கொள்ளும் இயல்பினம் குன்னனைய குத்தம் செய்யினும் குணம் கொள்ளும் இன்னும் முதலாக வெண்ணெஞ்சே அப்படின்னு பாசுரம். அதனால திருமணியாளர் பாடுறாரு, செய்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞானநாதனைங்கிறார். நான் பண்ண பிழைகளை கூட பெருமானே நீ திரட்டுப்பாலை போல எடுத்துக்கோ, ஒரு பால்கோவா போல எடுத்துக்கோ. அதுதான் வாத்சல்யம். உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்படின்னா நிறைய பண்ணலாமா சுவாமி?
பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, நம்ம பாபங்களை பண்ண பண்ண அதை ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா சாப்பிட்றா போல அவர் சாப்பிட்றாருனால் நான் இப்போ 1000 கணக்கில் தான் பண்ணிட்டு இருக்கேன், அதை லட்சக்கணக்கில் பண்ணட்டுமா இப்படி கேட்கக்கூடாது. அது எந்த பக்தர்கள் விஷயத்துல அவர் அப்படி நடந்துக்கிறாருன்னு அவருக்கு தான் தெரியுமே தவிர நமக்கு தெரியாது. உங்களுக்கு புரியாத போல சொல்றேன், நான் அவருக்கு பக்தனா இல்லையான்னு நான் தீர்மானிக்க முடியாது, அவர் தான் தீர்மானிக்க முடியும். நான் அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பாபங்களை பண்ணிட்டு நீ என் பக்தனே இல்லைன்னு அவர் சொல்லிட்டா சொல்ல மாட்டா. அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுடும். உங்க குழந்தை இருக்கு, சரியா மார்க் வாங்கல, ஆனா அம்மா இந்த மாதிரி ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அப்பா கோச்சிங் போறாரு, நீ தான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் காண்பி அடுத்த தடவை நல்ல மார்க் வாங்குறேன் அப்படின்னா அப்பா கிட்ட அம்மா சொல்லிட்டா குழந்தை எவ்வளோ அலர்ட்டாக சரியா அது படிக்கவே முடியல, நம்ம ஊரா போயிட்டோம், அந்த கல்யாணம் நடந்தது, அங்கே போயிருந்தோம், இந்த நிகழ்ச்சிக்கு போனோம், இங்கே போனோம், அங்கே போனோம், இதே சொல்லிட்டா. அப்பா என்ன பண்ணுவார்? அப்படியா இவ்வளோ குறைஞ்சிருக்கா, மேக்ஸில் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன், சரி அடுத்த தடவை நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டான்னு வச்சுக்கோங்க. நியாயமா குழந்தை என்ன பண்ணணும்? அவர் பெருந்தன்மை அவர் காண்பிச்சுட்டார், அப்பா தன்னோட பெருந்தன்மையை காண்பிச்சுட்டார், அவர் தான் கையெழுத்து போட்டுடுறாருன்ட்டு அடுத்த தடவையும் நான் குறைவான மதிப்பெண்களை வாங்கிட்டு வரக்கூடாது. நான் என்ன செய்யணும்? நான் குறைவான மதிப்பெண் வாங்கினாலும் கோபித்துக் கொள்ளாமல் அவர் கையெழுத்து போட்டு கிட்ட கொடுத்தாரா, அப்ப அடுத்த தடவை 100க்கு 100 வாங்கிட்டு நான் போகணும். அப்படித்தான் நான் நடந்து கொள்ள வேண்டும். அவர் பெருந்தன்மை அவர் காண்பிச்சாருன்னா நம்ம பெருந்தன்மை நாம காட்டணும். அப்ப பகவான் என்ன சொல்லிட்டார்? பக்தர்கள் செய்கிற பாபங்களை கூட நான் போக்கியமா எடுத்துக்கிறேன்னு அவர் பெருந்தன்மை அவர் காண்பிச்சுட்டாருனால் நாம் என்ன செய்யணும்? பெருமானே அந்த கட்டத்தை உனக்கு தரமாட்டோம், என்ன இருந்தாலும் இவன் பாபம் செய்யணும்னு உன்னுடைய திருவுள்ளத்தில் அது உறுத்தத்தானே செய்யும், அந்த சிரமத்தை தரக்கூடாது. நான் பாபங்கள் செய்யாதவனாக ஆகுவேன், என் முயற்சியினாலும் ஒரு நாளும் ஆக மாட்டேன், என்னை அப்படி ஆக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு அவர்கிட்ட நாம் சொல்லிடணும். அப்ப வாத்சல்யங்கிற குணம் அவர்கிட்ட இருக்கிறது. உலகம் 3 வகையால் சுவாமித்துவம், சுவாமின்னா உடையவர்னு அர்த்தம். இந்த ஊர்ல உடையவர்னே உடையவர்னு பேரு, சுவாமின்னு பேரு. இந்த ஊர்ல சின்ன குழந்தைகள் கூட சுவாமி புறப்பாடு ஆயாச்சா, சுவாமி வந்துட்டாரா, சுவாமி புறப்பட்டார், சுவாமி இப்ப எங்க இருக்கார், எம்பெருமானார்னு சொல்ல மாட்டா, ஸ்ரீ பாஷகாரர்னு சொல்ல மாட்டா, ராமானுஜர்னு சொல்ல மாட்டா, எதிராஜர்னு சொல்ல மாட்டா, சுவாமி சுவாமி சுவாமி. சின்ன குழந்தை வாழ்ந்தது கூட சுவாமிங்கிற அந்த சொல் தான் புறப்படும் வெளிப்படுவதை தவிர மற்ற எதையும் அவர்கள் சொல்லி அறியார்கள். சுவாமின்னு அர்த்தம் உடையவர், சொத்துக்களை உடையவர், இதுதான் அர்த்தம். ஸ்வம்னா சொத்து, சுவாமினா சொத்துக்களை உடையவர். எது சொத்து? பொங்கோகம் சூழ்ந்த முறை வெண்ணுலகம் அங்காரம் சோராமை ஆடிதான் நித்திய விபூதி செல்வம், லீலா விபூதி செல்வம். இந்த 2ஐயும் ராமானுஜருக்கு திருவரங்கநாதன் பரிசாக கொடுத்து விட்டான். அந்த பரிசை பெற்றுக்கொண்டார், உடையவர் அப்படின்னு அந்த திருநாமத்தை பெற்றார். அப்ப சுவாமி அப்படின்னு அவருக்கு பேரா இருக்கிறதையோ, அந்த சுவாமிக்கு தான் ஆட்பட்டவர்கள். உலகமெல்லாம் அவர் சொத்து, ஸ்ரீவைகுண்டம் அவர் சொத்து. அதைத்தான் உலகம் 3 ஆழ்வார் பாடினார். நிகழ்ச்சி புகழாயின வாத்சல்யம், உலகம் 3 என்னை ஆழ்வானே, என்ன அழகாக வார்த்தவர், அத்தனை பெரியவன். நம்ம ஆழ்வார் ஒரு இடத்துல பாடினார், ஈசன் வானவருக்கு என்பன் என்னால் அது சேஷமோ. ஆழ்வார் சொல்ற வார்த்தை வருவோம், இந்த உலகங்களுக்கெல்லாம் பகவான் தலைவன், வானவர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு உடனே சொன்னார். இதெல்லாம் ஒரு பெருமையான கேட்டார். ஆழ்வார் சொல்லலாம் அந்த வார்த்தை, யாராவது நாஸ்திகன் சொல்லலாம். ஆழ்வார் என்ன சொன்னார்? இதெல்லாம் ஒரு பெருமையான. எனக்கு பெரிய அதிர்ச்சி, சுவாமி இப்படி சொல்லிட்டு, இதுதான பெருமை, உலகங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படிங்கிறது பெருமை, வானவர்களுக்கெல்லாம் நாயகன், அயர்வதன் மகர்கள் அதிபதி, இமையோர் தலைவன், இதுதான பெருமை தான். சிச்சி இதெல்லாம் ஒரு பெருமையே கிடையாது அப்படின்னா. ஏன் சுவாமின்னா அவனுக்கு எது தெரியுமா பெருமை? இத்தனை பெரியவனாக இருந்தும் சிறியவனான என்னிடத்திலே அன்போடு இருக்கிறான், அதுதான் பெருமை. என்ன அழகா சொல்லிட்டார், இத்தனை பெரியவனா இருக்கிறது அவனுக்கு பெருமை கிடையாது. நான் தாழ்ந்தவன், என்னோட ஒரு தாழ்ந்தவன் உலகத்தை பார்க்கவே முடியாது. என்கிட்ட எத்தனை அன்போடு இருக்கிறான், இதுதான் அவனுக்கு பெருமை. ஈசன் வானவர் என்பதனால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு ஈசனே நிறையொன்னுமிலே என் கண் பாசம் வைத்த பரஞ்சுவச்சோதிக்கேன்னு பாசுரம். என்னை ஆழ்வானே அதுதான் இங்க சொல்றார், என்னிடத்தில் அன்போடு இருக்கிறவன். அப்ப சௌசீல்ய நிதியாக இருக்கிறார். பெரிய தலைவர், தேசத்தையே கட்டி ஆழ்றவர். வாசல்ல வந்தார், நிறைய கடுப்பெல்லாம் 2 பக்கமும் போட்டிருந்தார். அவர் அப்படி கை அசைச்சுட்டே வரார். நான் வெளியே பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு இப்படி பக்கத்தில் கூப்பிட்டார். புரோட்டோகால்லாம் நிறைய இருக்கு, அந்த செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கா, கடுக்க பார்க்குறார். சொல்லிட்டார், அவர் விடுங்கோ அப்படின்னா கூப்பிட்டு என் தோளில் கை போட்டுட்டார். ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டார். போட்டோவும் எடுத்துட்டார். உங்க நம்பரை வாங்கிட்டார். நீங்க எல்லாருக்கிட்டும் என்ன சொல்லுவீங்க?
அவர் இருக்கிற பதவி என்ன, நான் ஒரு சாதாரணமான ஆளு, எங்கோ ஓரமா நின்றுட்டு இருந்தேன், என்னை கூட்டதோடு இல்லாமல் என் தோல்ல கையை போட்டுன்றதோடு இல்லாமல் எனக்கே ஆசை ஒரு செல்ஃபி எடுத்துக்க மாட்டோமான்னு அப்ப அவரே கேட்டுட்டார். உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அவர் கேட்டாருன்னா நான் என்ன சொல்லுவேன், எத்தனை பெரியவர், நம்மளோட எத்தனை ஒரு நீராக கலந்து நம்ம கூட ஒரு ஆளா வந்து நின்றுட்டாருனால், ஒரு சாதாரண ஒரு 5 வருஷம் ஆழ்கிறவர் அதை செய்தாலே நமக்கு அத்தனை பெருமை பொங்குகிறதுன்னா என்னென்னைக்கும் ஆழ்கிறவனான பகவான் அவர் அத்தனை இறங்கி வந்து நம்ம தோல்ல கை போட்டு இருக்கிறார்னு சொன்னால் அந்த சௌசீல்யத்தை நாம என்னன்னு கொண்டாடுறது. அதைத்தான் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே சௌலபியம், பரம சுலபராக இருக்கிறார் பெருமாள். எளிமையானவராக இருக்கிறார், சுலபராக இருக்கிறார், சுவாமியாக இருக்கிறார், வாத்சல்யங்கிற குணம் அவரிடத்திலே இருக்கிறது. இதைத்தான் காரணம் முதலிலே காட்டுகிறார். எப்பெருமானிடத்திலே பரத்வம் மேன்மை இருக்கிறது, சௌலபியம் இருக்கிறது, ரட்சகத்துவம் ரட்சிக்கிற தன்மை பெற்றவனாக இருக்கிறான். இதெல்லாம் இருக்கிறவன் தான் பற்ற தகுந்தவன், அவனைத்தான் நாம போய் பற்ற வேண்டும். இந்த மூன்றும் ராமனிடத்திலே நன்கு விளங்குகிறது என்று அதனை நன்கு விவரிக்கிறார். பெருமாண்டத்திலே சௌலபியம் எப்படி இருக்கு, பரத்வம் எப்படி இருக்கு, ரட்சகத்துவம் எப்படி இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு மேல தேவதைகள் பகவானை சரணம் பற்றியது அதை பத்தி சொல்றார். அதுக்கு அடுத்தது பரசுராமனிடம் தசரதன் அபயம் கேட்டது அதை சொல்றார். பரத சரணாகதியை ரொம்ப அழகா விவரிக்கிறார். இது நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொல்றேன், சரணாகதிங்கிறது நீங்க என்ன பலனை கேட்டாலும் தரும், இந்த பலனை தான் தரும், இந்த பலனை தராதுங்கிற நிர்பந்தம் எல்லாம் கிடையாது. திரௌபதி என்ன கேட்டா, புடவையத்தான் கேட்டா. சரணாகதி மோட்சம் கொடுனா கேட்டார், என் மானத்தை காப்பாத்து எனக்கு புடவையை கொடுனா, பணம் கொடுத்தாரு இல்லையா, கொடுத்தார். தர்மபுத்திராதிகள் பாண்டவர்கள் சரணாகதி பண்ணினா என்ன கேட்டா, மோட்சத்தை கேட்டா கிடையாது, ராஜ்யத்தை கொடு அப்படின்னு கேட்டார்கள். அவர்களுக்கு அது தரப்பட்டது. காகம் காளியன், காகாசுரன் காளியன் அவர்களும் சரணாகதியை செய்தார்கள். என்ன கேட்டுட்டாவா, பிராணனை காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான் அவர்களும் சரணாகதியை செய்தார்கள். யானை என்ன சொல்லிட்டு, பெருமானை திருவடிகள்ல கைங்கறி எனக்கு வேணும்னு கேட்டது. பெருமான் திருவடிகள்ல அந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்டது, அதுவும் நடந்தது. விபீஷணன் சரணாகதி பண்ணினா ராமனை அடையணும்னு ஆசை, அது நடந்தது. பெருமாளே சரணாகதி பண்ணினா சமுத்திரராஜனை குறித்து அது நடக்கல. வெளிப்பாடு அவனை குறித்து எல்லாம் சரணாகதி பண்ணா நடந்து, அவரே சரணாகதி பண்ணா நடக்குது. ஏன் நடக்கல அப்படின்னா, நாம தான் அவர் காலில் விழணுமே தவிர அவர் போய் ஒருத்தர் காலில் விழுதுங்கிறதே ஆகாது. அப்புறம் ஏன் விழுந்தார் ஒரு கேள்வி வருது. இது எனக்கே தெரிஞ்சுட்டு அவருக்கு தெரியாதா அப்படின்னா, ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார்கள். பகவான் ஏன் சமுத்திரநாதனை குறித்து சரணாகதி செய்தான், இது கேள்வி. பதில் நான் என்ன சொன்னேன், சரணாகதி பண்ணிட்டார் ஆனா அது பலிக்கல. ஏன் பலிக்கலைன்னா, சரண்யனிடத்துல நாம தான் போய் சரணாகதி பண்ணணுமே தவிர சரண்யனே சரணாகதி பண்ணுவதுங்கிறது தகாது. அப்புறம் ஏன் பண்ணார், இது அவருக்கு தெரியாதானால், நான் போய் ராமனை கேட்டேன், உனக்கு தெரியாதாப்பா, தோத்து போற ஒரு விஷயம், இதை தோத்து போவோம்னு தெரிஞ்சே நீ ஏன் பண்ண அப்படின்னா, அவர் அழகா பதில் சொன்னார். விபீஷணன் சரணாகதி பண்ணா என்ன அடைஞ்சுட்டான், நான் எல்லாரையும் பேசிட்டு இருந்தேன், சமுத்திரத்தை கடக்கணுமே என்ன செய்யலாம்னு கேட்டு இருந்தேன், ஆலோசனை பண்ணிட்டு இருந்தேன். விபீஷணனுக்கு என்ன தெரியுமா தோணிட்டான், நான் சரணாகதி பண்ணேன் ராம கிடைச்சிட்டான், ராமனும் சரணாகதி பண்ணா வழி கிடைச்சிடும் அப்படின்னு அவன் நினைச்சுட்டான். பாவம் என்கிட்ட வந்து அதை சொல்லவும் சொன்னான், ராமா சரணாகதி பண்ணேன் அப்படின்னுட்டான். எனக்கு உடனே தெரியுமா தோணிட்டு ராமன் சொல்றார், நீங்க தான் சரணாகதி பண்ணணும் தவிர நான் சரணாகதி பண்ணக்கூடாது, நான் சரண்யன் சரணாகத வத்சலன், நீங்கள் தான் சரணாகதி பண்ணணும்னு சொல்லி இருக்கலாம். ராமன் திருவுள்ள பாருங்க, அவன் நினைச்சிட்டானா, ஐயோ பாவம் இப்பதான் நம்ம டீம்ல நம்ம சேர்த்து இருக்கோம், விபீஷணனை இப்பதான் நம்ம அணியில நம்ம சேர்த்து இருக்கோம், அதுவும் பாவம் ஓடோடி வந்து ஒரு யோசனையை சொல்லியிருக்கு. இப்ப நான் பார்த்துட்டோம், அதெல்லாம் உன்னோட விஷயம் தெரிஞ்சா பேசுறதுன்னா அந்த ஓரமா நின்று ஒரு வார்த்தையில சொல்லிடலாம் முடியும். உனக்கு தெரிஞ்சா ஏதாவது பேசு, என்ன போய் அவன் காலில் விழ சொல்ற, அவன் தான் என் காலில் விழணும், நான் போய் ஒருத்தன் காலில் விழணுங்கிற தேவை கிடையாது. ஐடியா கொடுக்குறேன்னு ஏதோ கட்டக்காப்பிட்டனாலும் பேசிட்டு வராது, தள்ளி நில்லு அப்படின்னு ராமனால சொல்ல முடியும். ராமன் யோசனை பண்ணா, நான் சொல்லிடுறேன், அவன் மனசு உடஞ்சு போட மாட்டானா, ஒரு யோசனை போய் சொன்னோம், ஏதோ தப்பா உடலிப்பம் போல் இருக்கு, இனிமே வாய்மொழி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைப்பான மாட்டானா. அவனுடைய மனத்திற்கு அந்த கஷ்டத்தை கூட தரக்கூடாதுன்னு ராமனுடைய அபிப்பிராயம். அந்த ராமன் தான் இன்னைக்கு பல பேர்களாலே பழிப்பிற்கு ஆளாகி இருக்கிறான். உயர்ந்தவன் பாருங்க, அதனால பழுத்த மரம் தான் கல்லடி கொடுக்கிறார் போல அந்த ராமனை குறித்து எத்தனை அவதூறுகளை பல பேர் பேசுகிறார்கள். அவர் ராமனை பாருங்க, நான் அவன் மனசை புண்படுத்த மாட்டேன்,
இது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நாம் ஒரு யோசனை சொன்னோம், அதை திரஸ்காரம் பண்ணிட்டா தள்ளிட்டான்னு அவன் நினைக்கக்கூடாது. நான் சரணாகதி பண்ணிட்டு போறேன் அப்படின்னு அவர் சரணாகதி பண்ணால் அது பலிக்கலை. சரணாகதி எல்லா பலன்களையும் தரும். ராமன் பண்ணின சரணாகதி பலிக்கலை. அது என்ன காரணம்னு நான் சொல்லிட்டேன். இன்னொருத்தர் பண்ணின சரணாகதியும் பலிக்கலை. பரதன் பண்ணின சரணாகதி பலிக்கலை. சுவாமி சரணாகதினா பலிக்குன்னு சொல்றீர், என்ன பலன் ஆசைப்படுறீரோ அதை தரும்னு சொல்லுகிறீர். பரதன் பண்ணின சரணாகதி பலிக்கலைன்னு சொல்றீர். அப்ப இந்த சரணாகதி தத்துவமே ஆட்டங்கண்டா போலத்தான் இருக்கு. பரதனோட ஒரு மொத்தம் உண்டா? பாதுகா சகஸ்திரத்துல வேதாந்த தேசிகன் சொல்றார், பரமாய பரமநமஸ்து யஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாங்கிறார். பக்திக்கு ஒருத்தன் முன்னம், பக்தின்னா இவன் தான் ஒருத்தன் காட்ட முடியும்னு சொன்னால் அப்பெருமைக்கு உரியவன் பரதன் மட்டுமே என்கிறார். 50 சொல்றார், 1000 ராமர்கள் ஒரு சேர நின்றாலும் ஒரு பரதனுக்கு ஈடாக மாட்டார்கள் சொல்றார். அந்த பரதன் பண்ணிய சரணாகதி அவன் நேரம் வந்தா அண்ணா திரும்ப வந்து அயோத்திக்கு நீ காட்டுக்கெல்லாம் போகாதேன்னு கதறினானா கதறலையா? ராமன் திரும்ப போனாரா? நான் வந்துடுறேன்ப்பா, நீ ரொம்ப ஒவ்வொன்று அழக பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கும் காடு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்போது ஏதோ ஒரு வேகத்தில் கிளம்பிட்டேன் நான், அதனால் கேன்சல் பண்ணிடுறேன் டிக்கெட் எல்லாம், நான் நேராக அயோத்திக்கே வந்துடுறேன்னு சொன்னாரா? சொல்லலை. அப்போ பரதன் செய்த சரணாகதி பலிக்கவில்லை. முதல்ல சில பேர் விசாரம் பண்ணா, இல்லை அதை பலிச்சதுன்னு சொல்லலாம்னா பலிச்சதுன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? வால்மீகி சொல்றார், பாதுகைகளை வாங்கி கொண்டு தேடேறி போகும்போது சந்தோஷமாக பரதன் போனான்ற. அழுதுட்டே வந்தான், ராமன் கிட்ட கெஞ்சினான், கதறினான், மன்றாடினான், எல்லாம் பண்ணான். ராமன் தீர்த்து சொல்லிட்டார், 14 வருஷம் கழிச்சுதான் நான் வருவேன், நீ வேணும்னா அந்த பாதுகைகளை எடுத்துக்கொண்டு போ. அவன் வச்சவே பாதுகைகளை கொண்டு வந்திருந்தான், அந்த பாதுகைகளை அணிந்து கொண்டு திரும்ப கொடுத்துட்டு நீ எடுத்துக்கொண்டு போ. அப்போ வால்மீகி என்ன தெரியுமா எழுதுறார்? சந்தோஷத்துடன் பாதுகைகளை பெற்றுக்கொண்டு அவன் மீண்டான்கிறார். அதனால சில பேர் அர்த்தம் பண்ணா, அவன் சந்தோஷத்தோட போனான்னு இருக்கோ இல்லையோ, அப்படின்னா அந்த சரணாகதி பலித்ததுன்னு அர்த்தம். ராமன் வந்தா என்ன, ராம பாதுகை வந்தா என்ன, அவன் சந்தோஷமா போயிட்டான். அப்புறம் விசாரம் பண்ணான், இல்ல இல்ல இந்த சமாதானம் அத்தனை வசந்ததா இல்லை. இப்ப ராமன் வரேன்னு சொன்னான், அவன் வேண்டான்னு சொல்றான், பரதன் வேண்டாம் சொல்றது. என்ன இருந்தாலும் ராமன் வந்தா போல ஆகுமா? நம்மளே சில கல்யாணங்களுக்கு கூப்பிடுறாரு, நம்மளால போக முடியல. அப்புறம் ஒரு போனை போடுறோம், போனை போட்டுட்டு என் மனசெல்லாம் அங்கதான் இருந்ததுன்னா அவர் கேட்டுப்பார், எதிர்க்க இருக்கிறவர். ஆனா என்ன நினைப்பார், நான் வரத்துக்கு பத்து இல்லை, இதுல மனசு அங்கதான் இருந்தது, உடம்பு அங்கதான் இருந்ததுலாம் யார் கேட்டான்? வீட்டுல போய் பத்திரிகை எடுத்துட்டு வந்திருக்கேன், வர வேண்டாமா? நாமும் நினைப்போம், நம்மையும் நினைப்பார்கள். ரெண்டுமே உண்டு இல்லையோ, இது ரெண்டு உலகத்தை நடக்கத்தானே செய்யும். ஆனா அதுக்கு அப்படியே சொல்ல முடியுமா? அதனால ஒரு 1000 வேலைகள் இருந்திருக்கும், வர முடியல அப்படின்னு உள்ளுக்குள்ள என்ன நினைச்சுப்போம்? உன் வீட்டுல ஒரு நல்லது இருக்கிறதாலதான் பார்த்துக்கிறேன் நினைப்போமா மாட்டோமா? அப்ப இதையே நான் பண்ணி காட்டுறேன் ஒரு எண்ணம் தோன்றுமா தோன்றாதா? அப்ப பாதுகைகளை கொடுத்தது சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப நெருக்கமான உறவுக்காரராக இருக்கிறவர் நான் மணி ஆர்டர் பண்ணிட்டேன்னா ஒரு கட்டத்தில் நீங்க என்ன சொல்லிருக்கோ, உன் மணி ஆர்டர் யாரையா நான் திரும்ப வேணா அனுப்புறேன், ஒரு மனுஷனுக்கு வரத்துக்கு உனக்கு ஒர்க் இல்லை, நீ நம்ம பணத்தை அனுப்பிச்சுட்டா ஆச்சா? யார் கேட்டா பணம்? உன்னுடைய பிரசன்ஸ் தான் முக்கியம். சொல்றோமா இல்லையே? வேண்டப்பட்ட ரொம்ப நெருங்கிய உறவினர்களா இருந்தா பணக்காசு கொடுத்துட்டா ஆச்சான்னு பல பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. பணம் அனுப்பிச்சுட்டா போதும். பணத்தை யார் எதிர்பார்த்தா? நீ வா வந்து கொடு, நீ என்ன கொடுக்குறியோ அதை வந்து உன் கையால கொடுத்துட்டு போனா தானே பெருமைப்படும். அதுல ஒரு பாதுகையை கொடுத்து அனுப்பிச்சுட்டா ஆச்சா? அவர் வாங்கி போயிட்டா அவருக்கு வேற வழி இல்லை, அதனால அவர் சந்தோஷப்பட்டான்னு சொல்ல முடியாது. அந்த சரணாகதி பலிக்கவில்லை. இதுக்கு மேல இன்னொரு அர்த்தம் சொன்னான். ஏன் பலிக்கலை? ஒரு கேள்வி. முதல்ல தேவதைகள் சரணாகதி பண்ணிட்டா, ராமா நீ பிறக்க வேண்டும், நீ பிறந்த அலக்கரைகளை எல்லாம் மாய்க்க வேண்டும், இதை நீ செய்யணும்னு அவன் முதலே சொல்லிட்டா. இப்ப பரதன் பேச்ச கேட்டு அவன் திரும்ப அயோத்திக்கு போயிட்டான்னு சொன்னால் தேவதைகளுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆகும்? அதனால ராமன் என்ன சொல்லிட்டா, ஏற்கனவே அவளுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன், இப்ப நீ வந்து புதுசா வந்து கேட்டீங்கன்னா கதையோட ட்ராக்கே மாறி போடும். கதையோட ட்ராக் மாறி போச்சுன்னா நான் அயோத்தியில வந்து ராஜாவா உட்கார்ந்து இருந்தேன்னா இந்த பாரத தேசத்தை ஆண்ட கோடிக்கணக்கான அரசர்களிலே ஒருவனாக பெயர் தெரியாதவனாக போய்விடுவேன். அவ்வளவுதான் நடந்திருக்கும். ராமன் திரும்ப அயோத்திக்கு போயிட்டாருன்னா ராமன் யாருன்னு தெரிஞ்சிருக்காரு. ஆமா, கோடிக்கணக்கான ராஜாக்கள் இருந்தா அது அவரும் ஒருத்தர், அவ்வளவுதான் ஆகி இருப்பார். அதனால ராமன் என்ன சொல்லிட்டா, ஏற்கனவே சரணாகதி சில பேர் பண்ணியிருக்கா, நீ பண்ற சரணாகதி அதற்கு விரோதமாக இருக்கிறது, அதனால நான் வரமாட்டேன், அதனால இந்த சரணாகதி பலிக்கலை. இதுவும் சரியான காரணம் கிடையாது. வரிசையா எல்லா காரணங்களும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான காரணம் என்னங்கிறத ரொம்ப அழகா காப்பங்காடு சுவாமி வெளியிடுகிறார். அதை நம்முடைய பூர்வாசிரமத்தில் குமாரவாடி சுவாமி
துரியாசிரமத்துல நம்முடைய எம்பார் சுவாமி அவர் ரொம்ப அழகா அப்பன் பரகால எம்பார் ராமானுஜர் சுவாமி எம்பார் சுவாமி ரொம்ப அழகா சொல்றார், பரத சரணாகதி பலிக்கலை. ஏன் பலிக்கலை அப்படின்னா அவர் சொன்னார், சரணாகதினா என்ன தெரிஞ்சுக்கோங்க, அது பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு அனுகூலமாக இருக்க வேண்டும். அதுதான் சரணாகதி. ரொம்ப சிம்பிள். நான் வந்து சரணாகதி பண்ணா எல்லாம் கிடைச்சிருக்கா, பக்கத்துல நான் சொற்பதுன்னா எனக்கு ஒன்று நான் சரணாகதி பண்றேன். அடுத்த நாள் பார்த்தாலும் ஏன் வரலன்னா வருமா, பெருமாள் பாபா ரொம்ப நீ அவன் கொடுத்ததே ஜாஸ்தி நான் நினைச்சுட்டு இருக்கேன், இதை நீ பக்கத்துல காமிக்கிறத கேட்கறியா, இது தப்புன்னு அவனை பாருங்க. சரணாகதிங்கிறது பெருமானுடைய திருவுள்ளத்தை பின் சென்றதாக இருக்க வேண்டும். ஏன் இஷ்டத்தெல்லாம் நான் கேட்கக்கூடாது, எனக்கு எதை கேட்டா சரின்னு அவருக்கு படுகிறதோ அதை அவரிடத்திலே நான் உணர்ந்து கேட்க வேண்டும். இதுதான் சரணாகதி. அதனால பரதன் பண்ணிய சரணாகதிங்கிறது எப்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு இயலாததாக இருந்தது, அதற்கு பொருத்தமற்றதாக இருந்தது. அதனால அது பலிக்கலை. இல்லைன்னா உலகத்தில் இருக்கிறவன் புரிஞ்சுக்குவான், சரணாகதி என்ன பலனை கேட்டாலும் கொடுக்குமா, அப்ப யார் சொத்த வேணும்னாலும் நம்ம கேட்டு பிடிக்கலாம், நடக்காது. இருக்கிறதும் போடும் ஞாபகம். அதனால அதெல்லாம் கூடாது. அவர் திருவுள்ளத்துக்கு பாங்கானதான் அது இருக்க வேண்டும். அதைத்தான் காரப்பங்கார சுவாமி ரொம்ப ஆச்சரியமா இந்த இடத்துல காட்டி அருளுகிறார். பரத சரணாகதி அது ஏன் பலித்தது அப்படிங்கிற பட்சம் என்ன, பலிக்கலைன்னா அதற்குண்டான காரணங்கள் என்ன, கடைசியில் தீர்மானமா சொல்றார். பகவான் சுதந்திரன், அவர் ஆண்டவர்களே சொல்றாரு, பகவான் சுதந்திரன். அவனிடத்துல அந்த சுதந்திர தன்மை சில சமயங்களிலே தலை தூக்கி நிற்கும். தனக்கு இருக்கிற சுவாதந்திரியம் ஆட்டுகிறா நீயா நான் ஒழிச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பேன்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, யாரால என்ன செய்ய முடியும்? அந்த சமயத்திலே பரதன் பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு மாறான தன்னுடைய விருப்பத்தை வெளியிட்டு சரணாகதி செய்கிறார். ஆகவே பரத சரணாகதி பலியாமல் போயிற்று, அது பலனை தரவில்லை. இதிலே சரணாகதனுடைய பிரார்த்தனை, இந்த வாக்கியத்தை என்ன கேள்வோ, சரணாகதனுடைய பிரார்த்தனை சரண்ய மனோனுசாரிணியாக இருத்தல் அவசியம். சரண்யன் சரணம் அடைந்தவர்களை ரட்சிக்கிறவன், அந்த சரண்யனுடைய மனத்தை பின் செல்லுவதாக நம்முடைய கோரிக்கைங்கிறது இருக்க வேண்டும். அதுதான் சரணாகதி என்று ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல இந்த அர்த்தத்தையும் காட்டி அருள்கிறார். அதற்கு மற்றைய சரணாகதிகளையும் ரொம்ப விசேஷமாக அவர் இடத்துல நமக்கு அருள் செய்கிறார். விபீஷண சரணாகதியை பற்றி பறக்க சொல்லுகிறார். ரொம்ப உயர்ந்த கிரந்தம், சிறிய நூல் தான். ஆனா ஒன்று, எம்பார்ஜிய சுவாமிக்கு முன்பெழுந்தவர்கள் இருந்த நூற்றாண்டு விழா நாயகரான எம்பார்ஜிய சுவாமி எப்ப வந்தாலும் ஒரு புத்தகத்தை பரிசளிக்காமல் அவர் யாரையும் திரும்ப அனுப்பியதே கிடையாது. நான் நேற்று தான் ஒன்று படித்தேன். பண்டித ஜவஹர்லால் நேரு இருந்தார், பிரதம மந்திரி இருந்தாரே. ஒரு சமயம் அவர் லிப்ட்ல எங்கேயோ இறங்கி வந்தார். வரும்போது 20 நிமிடங்களுக்கு மேலாக லிப்ட் காலதாமதம் ஆயிடுச்சு, பழுதடைஞ்சு போச்சு. அந்த நாள் 1950களில் பிரைம் மினிஸ்டர் வர லிப்ட் பழுதா போச்சு. 20 நிமிஷமும் அரை மணி காலமும் உள்ளுக்குள்ள நேரு மாட்டிட்டு விட்டார். சில அதிகாரிகளும் உள்ளுக்குள்ள மாட்டிட்டு விட்டார். வெளியில இருக்கிறவாடெல்லாம் ஒரே பதப்பதைப்பு. ஏன்னா உள்ள இருக்கிற சாதாரண ஆள் கிடையாது, தேசத்துடைய பிரதம மந்திரி. வெளியே வந்தா என்ன கூப்பாடு போட போறாரோ, என்ன கட்ட போறாரோ எல்லாருக்கும் பயமா. அரை மணி நேரம் பழுது பார்த்து அவர்கள் மீட்டு இருக்கிறார்கள். அவர் வெளியில சிரித்தபடியே வந்தாராம். வந்தவர் அங்க இருக்கிற அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், பயப்படாது, ஒன்றும் சொல்ல மாட்டேன் போலதான், இது நீங்க என்ன பண்ணுவீங்கோ, இது இயந்திரத்தினுடைய கோளாறு, அதை நிகழத்தான் செய்யும். ஆனா உங்களுக்கு யோசனை சொல்றேன், என்ன அந்த லிப்ட்லயே ஒரு ஓரமா ஒரு 10-15 புத்தகங்களை வச்சுருந்தோம். ஒரு அழகான வார்த்தை சொல்லியிருக்காரு, 10-15 புத்தகங்கள் ஒரு சிறிய நூலகமாட்டம் அந்த ஓரமா வச்சுருந்தோ. ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது பழுதா போச்சுன்னா கூட அந்த நேரத்தையும் வீணாக்காமல் புத்தகம் படிப்பதற்கு அந்த நேரம் பயன்படும். அவருக்கு நம்ம மாற்று கருத்துகள் எத்தனையோ இருக்கலாம். ஆனா எவ்வளவு வசந்த வார்த்தை அவர் சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த மாதிரிதான் எம்பார்ஜிய சுவாமியும் யார் வந்தாலும் ஏதேனும் ஒரு புத்தகத்தை கையிலே கொடுத்து, அது பகவத்கீதை கழிவுரையாக இருக்கட்டும், ஸ்ரீராமாயணமும் சரணாகதிங்கிற புத்தகம் இருக்கட்டும், இந்த திருமால் பதிப்பகத்தினுடைய நூல்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி இதழாக இருக்கட்டும், ஏதோ ஒரு புத்தகத்தை கையில கொடுத்து எத்தனை புத்தகங்கள் உய்ய ஒரே வழி உடையவர் திருவழிங்கிற அந்த தாரக மந்திரம் இன்றைக்கு உலகெங்கும் ஒலிக்கிறதுன்னு சொன்னால், தேவராஜன் சுவாமி ஸ்ரீ தேவராஜன் சுவாமி அடிக்கடி சொல்லுவார், இதை உலகத்துல இதை சொல்லி பிரச்சாரப்படுத்தியதே நம்முடைய எம்பார்ஜிய சுவாமி தான் அப்படின்னு சொல்லுவார். என்ன அழகான ஒரு வார்த்தை அவரிடத்து வெளிப்பட்டிருக்கிறது. உய்ய ஒரே வழி உடையவர் திருவழி. இதை விட ஒரு சிறந்த கவிதை உண்டா? இதை விட ஒரு சிறந்த வேத வாக்கியம் உண்டா? இதை விட சிறந்த ஒரு வேதாந்த விசாரம் உண்டா? அந்த சிறந்த உண்மையை எத்தனை சுலபமா எடுத்து சொல்லி இருக்கிறார். அது அவருடைய எளிமையை நமக்கு காட்டுகிறது. அந்த சுவாமிக்குரிய சதமானோத்சவம்
அவருடைய சிஷ்ய வர்ணங்களினாலும் அவரை அடிவத்து இந்த மఠத்தை இந்த பீட்டத்தை அலங்கரித்திருப்பவரான நம்முடைய வர்த்தமான ஜீயர் சுவாமியுடைய பேரருளினாலும் பெரும் முயற்சியினாலும் இந்த சதமானோத்சவம் இவ்விடத்தில் இன்றைய தினம் தொடங்கப்பட்டு 4 தினங்கள் இல்லையா, 1, 2, 3, 4 என 5 தினங்கள், 5ஆம் தேதி பெரியவர்களுடைய மங்களாசாசனம் அன்னைக்கு சாத்தமரை தினமாக அமைந்திருக்கிறது. 5 தினங்கள், அதில் 4 தினங்கள் பல பேர்களுடைய உபன்யாசங்கள் இவ்விடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொன்னான தினங்களை நீங்கள் நழுவ விடாமல் இவ்விடத்தில் அனைவரும் வந்திருந்து இங்கேயே தங்கியிருந்து உங்களால் என்ற கைங்கரியங்களை செய்து கொண்டு இந்த உபன்யாச வைபவங்களிலே அன்பையிட்டு நீங்கள் சத்தர வேண்டும் உங்களிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். எங்களுக்கு சொல்றீரே நீங்கள் வரமாட்டீரான்னு கேட்கலாம். அதை மேற்கொண்டு பிரயாணம் இருக்கு, வெளியூர் போகணும், இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து காத்தால் புறப்பட்டேன், இங்கேருந்து வெளியூர் ட்ரெயின் பிடிச்சி போகணும், நாளை காத்தால் தான் அந்த ஊருக்கே போய் சேருவேன். அதனால் மத்தியானம் 2:30 ட்ரெயின் அடியிருக்கு. இருந்தாலும் மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னோம் அதை போல மனமெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த சாதனத்தின் வாயிலாக என்னென்ன நடக்கிறதோ அதெல்லாம் பெரும்பாலும் நமக்கு நிழற்படங்களாகவோ அல்லது ஒலி சித்திரங்களாகவோ நமக்கு வந்துடுறது. அதிலே பார்த்து கண்டிப்பாக மகிழ்வேன். அடைய பெரிய பெருமையாக நினைப்பது அந்த சுவாமியுடைய பரம திருப்பைக்கு அடைய பாத்திர பூதம். ஒரு இடத்துல 2 இடத்துல எத்தனை இடங்களிலே அவரை தரிசித்திருக்கிறேன்னு அதை எண்ணி சொல்லவே முடியாது. அத்தனை இடங்களில் முக்கியமாக மயிலாப்பூர்ல திருப்பாவ காலக்ஷேபம் அவருடைய தொடக்கத்திற்கு சுவாமி எழுந்தருள் இருந்தார். மந்தவழியில நம்மாழ்வார் இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பாக நடைபெறுகிற உபன்யாசங்கள்னா சுவாமி தான் முதல்ல ஒருவர். அவர் அனுகிரக பாசனம் பண்ணி அந்த கோட்டியை அவர் தொடங்கி வைப்பார். உபன்யாச கோட்டியை ஓரிடமும் எந்த விக்னமும் ஏற்பட்டு நின்றதே கிடையாது. அவர் தொடங்கி வச்சுட்டார்னு சொன்னால் அந்த காரியம் அது செவ்வனே நிறைவுறுங்கிறது அவருடைய கைராசி, அவருடைய முகராசின்னு சொல்ல வேண்டும். அத்தனை சிறப்பு மிக்கவர். அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோங்கிறதே நமக்கு எல்லாம் பெருமை. அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி எழுந்திருக்கிற நம்முடைய ஜீயர் சுவாமி, அவருடைய திருவருளுக்கும் நாம் பாத்திரபுத்தர்களாக இருக்கிறோங்கிறது நமக்கு எல்லாம் பெருமை. அதனால அந்த சுவாமியினுடைய அனுகிரகம், இந்த சுவாமியினுடைய அனுகிரகம் என்றென்றைக்கும் நமக்கு கிடைக்கிற அந்த பாக்கியம் நாம் பெற வேண்டும் என்பதையே இந்த போட்டியிலே சவிநயம் விண்ணப்பித்துக் கொண்டு குத்தம் குறைகளை பொறுத்தவரை கேட்டுக்கொண்டு இந்த பொன்னான வாழ்க்கையை நல்கியமைக்காக உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய நன்றி எரிதலையும் பிரணாமத்தையும் சொல்லிக் கொண்டு அமைகிறேன். அடியேன் ஸ்ரீ அம்மையாமான் நீங்கராய ஆத்மன் ஸ்ரீரங்கவாகினை நித்யஸ்ரீ நித்தியம்